ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. இன்றைக்கு 2 வேத பகுதிகளை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தையும், பிற்பாடு அந்த வசனத்துக்கு ஏற்ற பழைய ஏற்பாட்டு பகுதியையும் நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனம். விசுவாசத்தினால் யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஆதியாகமம் புஸ்தகம் 48வது அதிகாரம் ஒரு நீண்ட பகுதியை வாசிக்க போகிறோம். கவனமாக அந்த சம்பவங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 48வது அதிகாரம் முதல் 20 வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 48வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? முதல் 20 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாயிருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரராகிய மனாசேயையும் எப்ராயிமும் தன்னோடு கூட்டிக் கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக ஆக்கி உனக்கு பின்வரும் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பேரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்திலே பங்கு பெறுவார்கள். நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும் பொழுது வழியிலே ராகேல் என்னண்டையிலே மரணம் அடைந்தாள். அவளை அங்கே பெத்லேகம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து, இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். முதிர் வயதினாலே இஸ்ரவேலின் கண்கள் மங்களாய் இருந்தபடியினால் அவன் நன்றாய் பார்க்கக்கூடாமல் இருந்தது. அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குலுங்கி வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாக இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த என் தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியமில்லாதபடியினால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படியல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாக பெறுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேல் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசேவுக்கு முன்னே வைத்தான்.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, எங்கள் துதிகளின் மத்தியில் மகிமையாய் நிருமை வெளிப்படுத்தின எங்கள் கர்த்தர், உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பின எங்கள் தேவன், எங்கள் புகழ்ச்சி பலிகளை பிரியமாய் ஏற்றுக்கொண்ட எங்கள் கர்த்தர், இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையை அனுப்பி, உம்முடைய வசனத்தை எங்களுடைய இருதயத்தில் நீர் அனுப்பி, நீர் விரும்பினதை எங்கள் வாழ்க்கையில் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய உம்முடைய சபையில் நீர் கொண்டு வந்து அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் ஆண்டவரே திட்டங்களையும் நிறைவேற்றி மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலிருந்து நீர் திரும்ப கொண்டு செல்லுவீராக. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் அடியனை மறைத்து கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் பேசுவீராக. எங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும் நல்ல நிலமாக நீர் மாற்றியிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இந்த வருடத்திற்கான தரிசனத்தை தேவன் நம்முடைய இருதயத்தில் அவர் வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் அவர் இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த ஒரு திட்டம் எனக்கு நிறைவேற வேண்டும், இந்த ஒரு அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும், என் குடும்பத்தில் இந்த காரியம் நடந்தால் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும், நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை விருப்பங்களை தேவன் உங்களுடைய இருதயத்தில் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றத்தக்கதான அந்த கிருபைகளை இந்த நாளிலே அவர் நமக்கு தருகிறார். அந்த தரிசனத்தை உடையவர்களாக இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருக்குள்ளாக பலப்பட்டு உறுதியோடு அவரை பற்றி கொண்டு வெற்றியாக நீங்கள் இந்த வருஷத்தை ஓடி முடிக்க அந்த தரிசனம் உங்களை பண்ணிவிடும். ஒருவேளை எந்த தரிசனமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கு அந்த தரிசனத்தை தேவனுடைய இருதயத்தில் அவர் கொடுத்து விடுவார். எபிரேயர் 11வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை குறித்து எபிரேய ஆக்கியன், புதிய ஏற்பாட்டு அந்த எபிரேய ஆசிரியர் அந்த விசுவாசத்தை எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். அதில் 21வது வசனத்தில் வரும்பொழுது யாக்கோபுடைய விசுவாசத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். விசுவாசத்தினால் யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆபிரகாமை குறித்து சென்ற வாரத்தில் நம்ம தியானித்தோம். பழைய ஏற்பாட்டு பகுதிகளில் நீங்கள் போய் வாசித்து பார்க்கும்போது ஆபிரகாமுடைய சம்பவங்கள் 12 அதிகாரங்கள் 13 அதிகாரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த 12 அதிகாரங்கள் 13 அதிகாரங்கள் இருக்கிற அந்த சம்பவத்தை தான் இங்கே புதிய ஏற்பாட்டில் இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 12 வசனத்தில் அவர் எழுதிட்டார் இல்லையா? அவருடைய அந்த 13 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய அந்த சம்பவங்களை வெறும் 12 வசனத்தில் இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து எபிரேய ஆக்கியன் எழுதிட்டார். இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கை போயிட்டு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கை 15 அதிகாரங்கள் கிட்ட எழுதப்பட்டிருக்கிறது. 25வது அதிகாரத்திலேருந்து ஆரம்பித்து 49வது அதிகாரம் வரைக்கும் போகுது. நடுவில் கொஞ்சம் யூதாவுடைய காரியங்கள், யோசேப்புடைய சம்பவங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வருகிறது. அதெல்லாம் போயிட்டு பார்த்தாக்கா யாக்கோபுடைய வாழ்க்கை 15 அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எபிரேய ஆக்கியன் என்ன பண்ணியிருந்திருக்கணும், இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் யாக்கோபுடைய விசுவாசத்தை சொல்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு 15 வசனத்தையாவது எழுதியிருக்கணும். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையுடைய முழு விசுவாசத்தையும் ஒரே ஒரு வசனத்தில் அவர் எழுதிவிட்டார். அதுவும் தன்னுடைய மரண காலத்தில் யோசேப்பினுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து கோலின் முனையில் கர்த்தரை தொழுது கொண்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது சரி, யாக்கோபு விசுவாசத்தில் படிப்படியாக தேவன் வளர்த்து கொண்டு வந்தார். அவனுடைய மரண காலத்தில் தான் அவனுடைய விசுவாசம் உறுதியாக இருந்தது. ஆகையினால அவனுடைய விசுவாசத்தை சொல்லுவதற்காக அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறது போல அநேகர் அதை அறிந்து கொள்வார்கள். ஆனால் அதை நீங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது அந்த ஒரே வசனத்தில் யாக்கோபுனுடைய முழு வாழ்க்கையையும் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய விசுவாசத்தை குறித்து அங்கே எழுதி வைத்து விட்டார். அல்லேலூயா. 147 வருஷங்கள் யாக்கோபு வாழ்ந்திருக்கிறார். தாயின் வயிற்றில் உருவானது முதற்கொண்டு வெளியில் வருகிற அந்த சம்பவம் முதற்கொண்டு கடைசி மரணத்தில் தன்னுடைய கட்டிலின் மேலே கால்களை மடக்கி கொண்டு உட்கார்ந்து மறிக்கிற அந்த நாள் வரைக்கும் 147 வருஷத்து சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சம்பவங்களை ஒரே வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்து விட்டார். அல்லேலூயா. அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுவதையும் நீங்கள் பார்க்கும் பொழுது
அவனை குறித்து சொல்லணும்னு சொன்னாக்கா, யாக்கோபு ஒரு தரிசனம் நிறைந்த மனுஷனாக அவன் இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை இருதயத்தில் நிரப்பி கொண்டவனாக, அதை பின்பற்றி ஓடுகிறவனாக அவன் இருந்ததை வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தரிசனம் சொன்னால் என்ன? வாழ்க்கைக்கான ஒரு இலக்கு, ஒரு திட்டம், இதை நான் அடைய வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கு. அது ஆனால் என்னுடைய ஒரு ஆம்பிஷன், என்னுடைய ஒரு வாஞ்சை, என்னுடைய விருப்பத்தினால, அல்லது நான் பிளானிங் போட்டு நான் ஒரு ப்ராஜெக்டுகளை திட்டங்களை வைத்து வியாபாரங்கள் செய்கிறவங்க, தொழில் பண்ணுகிறவங்க, கம்பெனி நடத்துகிறவங்க, அதெல்லாம் நம்ம இந்த வருஷத்தில் இத்தனை ப்ராடக்ட் விற்கணும், இவ்வளோ காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு வைக்கிறது போல் அது அல்லாமல், வேதம் சொல்லக்கூடிய தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அதை தேவன் தான் முதலில் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தரிசனத்தை இருதயத்தில் நாம் நிரப்பிக் கொள்ளும்போது அதை எதிர்நோக்கி ஓட அது நம்மை பலப்படுத்திவிடும். அதற்காக தேவனை சார்ந்து கொள்ள, தேவன் மேலே விசுவாசத்தை வைக்க, அதற்காக எந்த தடைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ள, கர்த்தர் வைத்திருக்கிற இலக்கை நான் அடைய வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளாக வந்துவிடும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செயல்களையும் உங்களிடத்திலே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆமேன். அது தேவன் ஒரு வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருப்பார். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் அதிலிருந்து உங்ககிட்ட பேசி இருப்பார். அல்லது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் கடந்து போகிற அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு கல்வாரி சிலுவையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார், சமாதானத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை சம்பாதித்து வைத்திருக்கிறார், பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார், இந்த வியாதிக்கு சுகத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார், ஒரு வெற்றியை, ஒரு வாழ்வை எனக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அது காணப்படவில்லை. ஆண்டவரே, இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு உந்துதலை கொடுத்து, ஒரு ஏவுதலை கொடுத்து, அதை உங்களுடைய இருதயத்தில் ஒரு தரிசனமாக உருவாக்கி விடுவார். அல்லேலூயா. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்று சொல்லி 29வது அதிகாரம் 18வது வசனம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அப்படியாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு லட்சியமோ, எந்த விதமான ஒரு இலக்கம், எந்த விதமான ஒரு திட்டமோ இல்லாமல் நம்ம எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஓடக்கூடாது என்கிறது தான் தேவனுடைய விருப்பம். ஆமேன். அப்போ இந்த 2026வது ஆண்டில் கர்த்தாவின் குடும்பத்துக்கு இதை நீங்கள் செய்யணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இதை நீங்கள் செய்யணும், என்னுடைய சரீர வாழ்க்கைக்கு இதை செய்யணும், என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு இதை நீ செய்யணும், என்னுடைய கணவருக்கு இதை செய்யணும், என்னுடைய மனைவிக்கு இதை நீர் செய்ய வேண்டும், என்னுடைய சபைக்கு இதை செய்ய வேண்டும், என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தில் இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரிசனத்தை உடையவர்களாக தேவன் இன்றைக்கு நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தம் அப்படின்னு சொன்னாக்க அந்த சித்தத்தையும் வெளிப்படுத்துகிறாரு, அதற்கு தேவையான கிருபையையும் அவர் நமக்கு தந்து விடுகிறார். அதை செயலில் நம்ம செய்வதற்கு அவரே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்போ இந்த வருடத்தில் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் தான், கர்த்தாவே நீர் எனக்கு என்ன கொடுக்க விரும்புகிறீர் இல்லையா? சபைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தரிசனம். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார், அதுதான் உங்களுடைய தரிசனம். அது இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் தான் அறிந்து வைத்திருக்கிறீங்க. அதை தேவனிடத்தில் வெளிப்படுத்தி இது சம்பந்தமாக நீர் எனக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி கேட்டு அதை தரிசனமாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு பிள்ளை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு படிப்பு எடுக்க வேண்டும், அல்லது ஒரு வேலை நம்ம எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற காரியமாக இருக்கலாம், ஒரு சரீர ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது இந்த வருஷத்தில் இந்த கோர்ட்டு பிரச்சனை இதோடு கூட முடியணும் அப்படின்ற ஒரு காரியமாக இருக்கலாம். இந்த வருஷத்தில் கர்த்தாவே என் மேலே நீங்கள் மனம் இறங்கணும், முழுமையாக விடுதலையோடு நான் உம்மை ஆராதிக்கும்படிக்கு என்னை சூழ்ந்திருக்கிற கட்டுகள்லாம் அறுக்கப்பட வேண்டும், எல்லா விதமான மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், சாப கட்டுகள் என்னுடைய குடும்பத்தை விட்டு அருந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சியோடு இன்னைக்கு நீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னாக்கா அதற்கு தேவையான கிருபைகளை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். சங்கீதம் 20 அதுல 4வது வசனம் சொல்லுகிறது, உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்ப அந்த இருதயத்தில் வாஞ்சையை அவர் தான் கொடுக்கிறாரு, விருப்பத்தை அவர் தான் கொடுக்கிறாரு, அவர் தான் அதை நிறைவேற்றுகிறார். அந்த விருப்பம், அந்த வாஞ்சியை தான் வேதம் நமக்கு தரிசனம் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உடைய மனுஷனாகத்தான் யாக்கோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது அறிந்து கொள்ள முடியும். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் சொன்னாக்கா,
அவன் அந்த தரிசனத்தையும் அந்த திட்டத்தையும் தேவன் வெளிப்படுத்தின அந்த தன்னுடைய வாழ்க்கைக்கான இலக்கை நிறைவேற்றுவதற்காக அவனே பல வருடங்கள் தன்னுடைய சொந்த முயற்சியில், சொந்த தந்திரத்தில், அந்த சொந்த திட்டங்களை அவன் பயன்படுத்தி முயற்சி பண்ணி அதெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவன் அறிந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பு முனையான ஒரு சம்பவம் நடக்கிறது. தேவனோடு அவன் ஜெபத்தில் போராடுகிறவனாக அவன் ஜெபித்து யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக மாற்றி விடுகிறார். அதற்கு பிற்பாடு அந்த திட்டம், தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த இலக்கு, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய மாம்ச பிரகாரமாக செயல்பட மாட்டேன், மாறாக தேவனுடைய கிருபையை நான் சார்ந்து கொள்வேன் சொல்லிட்டு அவன் அர்ப்பணிக்கிறான். அப்போது தாயின் கருவில் இருந்து அவன் வெளிப்படுகிற அந்த நாள் முதற்கொண்டே அவன் தரிசனம் உடையவனாக இருந்தான். அப்போ அந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக அவன் அந்த தரிசனத்திற்காக எப்படி மாம்சீகமாக முயற்சி செய்தான், தேவனோடு அவன் போராடி ஜெபத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றம் அடைந்தது. சாகும் பொழுது கூட பாருங்க, 147 வயசில் சாகும் பொழுது ஒரு பெரிய தரிசனம் உடையவனாகத்தான் அவன் அந்த பிள்ளைகளை அவன் ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. அதை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக தாயின் வயிற்றிலிருந்து அவன் உருவாகும் பொழுதே தரிசனம் உடையவனாக இருக்கிறான் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 22லிருந்து 26 வரைக்கும் அதை நம்ம வாசிக்கலாம். அங்கே ஈசாக்கு, ரெபேக்காள் அவங்க தான் அந்த பெற்றோர்கள். அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஈசாக்கு ஜெபித்தா, தன் மனைவிக்காக ஜெபித்த போது அவர் கற்பம் அடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பிள்ளைகள் வயிற்றில் உண்டாகி விட்டது. அப்போ இதை குறித்து விசாரிக்கிறதற்காக தேவனிடத்தில் அவர் செல்லுகிறாள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு போனால் சொன்னாக்கா, அன்றைய நாட்களில் இருந்த ஊழியக்காரர்கள், அது தீர்க்கதரிசிகள், அவர்களை தேடி அவள் சென்றிருக்கிறாள். அப்போது அவளுக்கு பல காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டது பாருங்கள். 25வது அதிகாரத்தில் 23வது வசனம், அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மறு ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுகிறது. இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்குறாரு? ரெபேக்காளுக்கு தான் கொடுக்குறாரு. இந்த வார்த்தையை கேட்கும்போது யாக்கோபு எங்கே இருக்கிறாரு? அம்மாவுடைய வயிற்றில் தான் இருக்கிறாரு. கேட்குறோம், பிள்ளைகள் வயிற்றில் இருக்கிற பிள்ளைகள் சத்தத்தை கேட்கிறது பாருங்க. இவன் அந்த வயிற்றிலேயே கற்பனை பண்ணி உட்கார்ந்து கொண்டு இருப்பான். உள்ளார 2 பிள்ளைகள் இருக்கிறது, ஏசா, யாக்கோபு 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த யாக்கோபு இந்த சத்தத்தை அவன் கேட்டு வயிற்றிலிருந்தே அந்த ஒரு, நான் என்னுடைய இலக்கை அடைய வேண்டும், தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஏசா முதல்ல பிறக்கிறாரு. பிறக்கும் பொழுது இவன் தன்னுடைய சகோதரனுடைய குதிகாலை பிடித்து கொண்டு அவன் வெளியில் புறப்பட்டு வருகிறான். அது எதை காட்டுகிறதுனாக்கா, இவன் போராடுகிறவன் தன்னுடைய இலக்கை அடைவதற்காக யாரையாவது இழுத்து கீழே விட்டால் கூட பரவாயில்ல, யார் தலைமையில ஏறினா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் முயற்சி செய்கிறவன் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அதனால தான் அவனுக்கு பேர் யாக்கோபுன்னு சொல்லிட்டு வைத்தார்கள் சொல்லிட்டு அந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். தேவன் அவனை குறித்து பெரிய இலக்கை வைத்திருந்தார். இவனை பல ஜனக்கூட்டமாக தேவன் ஆக்கப் போகிறார், பல ஜாதியாக அவன் பெருக செய்ய போகிறார். ஆனால் இவன் அதை மாம்சீகமாக அவன் முயற்சி செய்வதற்காக யாரையாவது இழுத்து விடலாம் அப்படிங்கிறது போல. இப்போ அவனுக்கு வாலிப வயது விட்டது பாருங்க. இவனுக்கு 24 ஹவர்ஸ் இவனுக்கு இதுதான் ஞாபகம், நான் எப்படியாவது சாதிக்கணும், எப்படியாவது நான் முன்னாடி வரணும், என்னுடைய இலக்கை நான் எப்படியாவது அடையணும், நான் வைத்திருக்கிற இந்த திட்டங்களை நான் எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்திலே இருக்கிறான் பாருங்க. அந்த வாலிப வயதெல்லாம் வந்த பொழுது இவன் அண்ணங்காரன் ஏசா, அவனுக்கு எந்த விதமான ஒரு தரிசனமும் கிடையாது. அவன் பெரிய சாப்பாட்டு தீனி ராமனாக இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு வயிறு ரொம்பினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியும் ஒரு உலக காரியங்கள், மாம்ச காரியங்கள் அதிலேயே இவன் இருக்கிறவன். இப்போ வெளியில் போயிட்டு பசியோடு வீட்டுக்கு வந்த பொழுது இவன், நான் நினைக்கிறேன் இந்த யாக்கோபு இதை அறிஞ்சே வேண்டு என்ன பண்ணுகிறான், அவன் வரும்பொழுதே வாசலில் அவனுக்கு கண்ணு படுற மாதிரியே உட்காந்து அந்த சிகப்பு கூழ் காய்ச்சின்னு இருக்கிறான். இவனுக்கு தெரியும் அன்னக்காரன் வெறியும் சாப்பாட்டு ராம் ஆகியனால இவனை சாப்பாட்டு கொடுத்து இவன் பசியாக இருக்கிற நேரத்தில் இவனை எப்படியாவது ஏமாற்றி வஞ்சித்து அவன்கிட்ட இருக்கிற அந்த புத்திர பாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன் வரும்போது அவன் எதிர்க்க அதை செய்கிற மாதிரி செய்து கொண்டிருக்கிறான்.
அவனும் அதே மாதிரி வந்து ஒரு கப்பு கூழுக்காக தன் புத்திர பாகத்தையே அவன் விற்று போட்டு விடுகிறான். அவனுக்கு ஏசாவுக்கு அபிஷேகத்தை குறித்து ஒரு அக்கறை கிடையாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு அக்கறை கிடையாது, அவனுடைய வாழ்க்கையில் பெரிய தரிசனம் பெரிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவனுக்கு கிடையாது பாருங்க. அதை விற்று போட்டு விடுகிறான். அந்த புத்திர பாகம் என்று சொல்லுகிறது முதல் பிள்ளைக்கு 2 பங்கு. அவங்க தான் குடும்பத்தில் முதன்மையானவர்களாக இருப்பாங்க. எல்லா அங்கே மத காரியங்கள்லாம் அவங்கள தான் முன்னாடி வைப்பார்கள் என்கிறது போல அன்றைக்கு இருந்த ஒரு பழக்கம் அது. அதை இவன் வந்து அபகரிக்க பார்க்குறான். ஆனால் இந்த யாக்கோபுக்கு தெரியல, அது இவனுக்கு தேவையே இல்லை. அது இல்லாமலேயே கூட தேவன் இவனை ஆசீர்வதிப்பார். எனக்கு இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாது. ஆனால் அப்போவே தேவன் என்ன பண்ணிட்டாரு, இவனை செலக்ட் பண்ணிட்டார். ஏசாவை நான் வெறுத்து யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார். அப்போ இவன் ஆனால் அந்த மாம்ச முயற்சியில் மாம்ச விதமாக வஞ்சிக்கிற அந்த காரியத்தில் இவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். இப்போது திருமண வயது கிட்ட வரும்பொழுது ஆதியாகமம் 27வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது அங்கே இவன் யோசிக்கிறான், சரி அண்ணங்காரங்கிட்ட ஏமாற்றி புத்திர பாகத்தை நம்ம வாங்கிட்டோம், இப்போது அப்பா வந்து அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு பிளானில் இருக்கிறார். அதையெல்லாம் அவங்க வந்து கேள்விப்படுறான் பாருங்க. ஈசாக்கு அவனுக்கும் தெரியும் இந்த யாக்கோபை தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் பாசம் அவனை வந்து விடலை பாருங்கள். பாசம் வந்து தேவனுடைய திட்டத்தை மறைத்து போட்டு விடுகிறது. இவன் பாசத்தின் அடிப்படையில் இல்லை, ஏசாதானே முதல் பிள்ளை, அவன் தான் எனக்கு வேட்டையாடி எனக்கு நல்ல சுவையாக சமையல்லாம் செய்து வந்து கொடுக்குறான், இவனை நம்ம எப்படியாவது ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு ஏசாக்கிட்ட சொல்கிறான், நீ போய் வேட்டையாடி சமையலை செய்து கொண்டு வா, நான் அதை நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக உன்னை நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு வேட்டையாட போயிட்டான். இது அம்மாக்காரி ரெபேக்கா இருந்தாங்க பாருங்கள், அவங்க இதை வந்து கேட்டு நின்றுட்டாங்க. கேட்டு நின்றுட்டு மகனை கூப்பிட்றாங்க. இப்போ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அம்மாவும் மகனும் சேர்ந்து இவங்க திட்டம் போடுறாங்க பாருங்கள். மாம்சீகமான இவங்க திட்டங்களை இவங்க போடுகிறாங்க. இவனுக்கு வேட்டையாட தெரியாது, சமைக்க தெரியாது பாருங்கள். இவன் அம்மாவுடைய முந்தானியே சுற்றி கொண்டு கூடாரவாசியாகவே இவன் இருந்துட்டான். அம்மா சொன்னாங்க, நீ போய் ஒரு ஆட்டுக்குட்டியை வெள்ளாட்டை பிடிச்சின்னு வா, நான் நல்லா உனக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்போ யாக்கோபு சொல்கிறான், இல்லை அம்மா, அப்பா வந்து என்னை கண்டுபிடிச்சவர், ஏன்னா என்னுடைய சரீரம் அண்ணன் மாதிரி இல்லை, அண்ணனுக்கு ரொம்ப ரோமம்லாம் இருக்கும், அப்பா என்னை பார்த்துட்டு நான் ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபத்தை நான் பெற்றுக்கொள்வேன், இந்த வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்கிறாரு. யாக்கோபு சொன்ன பொழுது அம்மா சொல்லுது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு திட்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவனை ஆயத்தப்படுத்தி அதே மாதிரி அனுப்பி விடுகிறார்கள் பாருங்கள். இந்த ஈசாக்கு தெரியும் தன்னுடைய மகன் யாக்கோபு பற்றியும் ஓரளவுக்கு அவன் தெரிஞ்சவன் தான் பாருங்கள். அதே சமயத்தில் அந்த கொடுக்குற ஆசீர்வாதம் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்போ வந்து வரக்கூடிய ஆள் வந்து ஏசா தானா இல்லை வந்து யாக்கோபா அப்படின்னு சொல்லி அறிஞ்சு கொள்வதற்காக 6 விதமான கண்ட்ரோல் செக்கிங் அந்த இடத்துல பண்ணி பார்க்குறாரு. ஈசாக்கு சும்மாலாம் ஆசீர்வதிச்சு இல்லை, அவனுக்கு தெரியும் யாக்கோபை தான் தேவன் தெரிந்து வச்சிருக்கிறார். ஆனால் வந்து ஏசா தானே, அவன் தானே இல்லையா, அந்த அந்த சமுதாயத்தினுடைய அந்த அந்த தாக்கம், அந்த பாரம்பரியம், அந்த பாசம், அதெல்லாம் அவனை தடுத்து ஏசாவை நம்ம ஆசீர்வதிச்சு விடணுங்கிறதுல ஈசாக்கும் ரொம்ப கவனமாக இருக்கிறார். இப்போ யாக்கோபு வருகிறார், அம்மா சமைச்சு கொடுக்க எல்லாம் ஒரு ஆட்டுத்தோலை வந்து மேலே போத்தி கொண்டு அப்படிலாம் அண்ணனுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் வர்றார். வந்த பொழுது 27வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 18வது வசனத்தில் முதல் செக்கிங் நடக்குது. ஈசாக்கு கேட்குறார், மகனே நீ யார், 2 மகன் இருக்கிறாங்க, நீ எந்த மகன்பா அப்படின்னு கேட்குறார். அவன் ரொம்ப தைரியமாக, நான் உம்முடைய மகனாகிய ஏசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீர் என்னை ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் வந்து வேட்டையாடி சமைச்சு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஈசாக்கு இப்போ 2வது கண்ட்ரோல் செக்கிங் பண்ணுறாரு. என்னன்னாக்கா, எப்படி உனக்கு இவ்வளோ சீக்கிரமாக கிடைச்சிது, வனத்துக்கு போயிட்டு வேட்டையாடி கொண்டு வரணும்னு சொன்னாக்கா அவ்வளோ சீக்கிரம்லாம் கிடைக்காது, இது இவ்வளோ சுலபமான ஒரு காரியம் கிடையாது, உனக்கு எப்படி இவ்வளோ சுலபமாக கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் பதில் ரெடியாக வச்சுன்னு இருக்கிறான், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் இதை வாய்க்க பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு. செஞ்சதெல்லாம் யார், இவனும் இவங்க அம்மாவும் கூடிக்கிட்டு இவங்க இவ்வளோ காரியங்களை செய்து இது கொண்டு வந்து அப்பாவுக்கு வந்து கொடுக்குறான். கேட்கும்போது என்ன சொல்கிறேன், கர்த்தர் செய்தார், கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். நாம் கூட பல நேரங்களில் மாம்சீகமான காரியங்களை செய்துவிட்டு அதில் வந்து கர்த்தர் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிவிடுவோம். இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு இவன் பாருங்கள், இவன் பின்னாடி தான் கண்டுபிடிப்பான், இவ்வளோ காரியங்கள் இவன் செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள். சரி, ஓகே. இப்போ ஈசாக்கு அவர் மறுபடியும் அடுத்த செக்கிங்க்கு போகிறார். என்னன்னாக்கா, நீ கிட்ட வா, நான் உன்னை வந்து தடவி பார்க்கட்டும். ஏன்னா ஏசா வந்து நிறைய அந்த ரோமம் இருக்கிறவன் பாருங்கள், இவன் வெள்ளாட்டு தோலையே போத்திட்டு வரான், ஒரு மனுஷனுக்கு அவ்வளோமா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்கிறான் ஏசா. அப்போ சரி தடவி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வரான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அந்த அந்த ஆட்டுத்தோலை போத்தி காட்டின உடனே அவன் தடவி பார்க்குறான்.
ஆமாம், என்னுடைய இந்த சரீரம் வந்து கை வந்து என்னுடைய மகன் ஏசாவை போல இருக்கிறது, ஆனால் குரல் வந்து யாக்கோபு மாதிரி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப செக் பண்ணல. செக் பண்ணாமல் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அடுத்த செக்கிங்க்கு போகிறாரு. சரி நீ வந்து கிட்ட வா, ஏன்னா அவனுடைய வாசனையை நம்ம வந்து கண்டுபிடிப்போம், வாசனையை மோந்து பார்ப்போம், என் கிட்ட வந்து எனக்கு முத்தம் கொடு அப்படின்றான். இவன் கிட்ட போய் முத்தம் கொடுக்க போகும்பொழுது இவன் தான் அண்ணங்காரனுடைய ட்ரெஸ்ஸு போட்டுங்கிறானே, எல்லாத்துக்கும் இவன் வந்து ரெடியாக வந்துட்டான் பாருங்க. இவனுடைய நோக்கம்னா இந்த அப்பா கையில் ஆசீர்வாதத்தை நான் எப்படியாவது நான் வாங்கிடணும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி வேஷம் போட்டுக்கிட்டு அவன் வரான், முத்தி கொடுக்க போகிறான். அதே போல் அந்த ஏசாவுடைய வாசனை தான் வீசுகிறது. கடைசியாக ஒரு தடவை கேட்குறான், ஏம்பா நீ ஏசாதானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் மறுபடியும் சொல்கிறான், நான் உம்முடைய மகனாகிய ஏசாதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவன் சொல்லுகிறான். இப்படியாக ஈசாக்கு இந்த 6 டெஸ்டெல்லாம் முடிச்சிட்டார். இவரும் வந்து யாக்கோபை ஆசீர்வதித்து விடுகிறார். ஆனால் இந்த யாக்கோபுக்கு தெரியல, இவ்வளோ காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லை. இவ்வளோ பொய்யை சொல்ல வேண்டும், இவ்வளோ தந்திரங்கள் பண்ண வேண்டும், இவ்வளோ தன்னை ஏமாற்ற வேண்டும், இவ்வளோ வஞ்சிக்க வேண்டும், இவ்வளோ வேஷம் போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கு தெரியவே இல்லை பாருங்க. அவன் பிற்பாடு தான் அதை அவன் கண்டுபிடிப்பான். இப்படி செய்த அந்த காரியங்கள் மூலியமாக எத்தனை நாட்கள் எத்தனை வருஷங்கள் வீணானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனும் பாருங்க இவனை வந்து அழிச்சிட்டார், இவனை வந்து தெரிஞ்சு கொண்டார். யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார், இவனுக்காக வைத்திருக்கிற இலக்கை அவர் வைத்திருக்கிறார். ஆகையினால தற்காலிகமாக கொஞ்சம் வெளிப்பிரகாரமான கொஞ்சம் வெற்றிகளை எல்லாம் கொஞ்சம் அனுமதிக்கிறார். இவன் செய்கிற இந்த தந்திரங்கள்லாம் வாய்க்கிறது போல ஒரு சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஏன்னாக்கா இவன் பேர் யாக்கோப், இவனுடைய உள்ளான மாற்றம் எதுவும் வரல. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு இலக்கை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார், உங்களுக்காக ஒரு திட்டத்தை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார்னு சொன்னாக்கா முதலாவது அவர் என்னை மாற்றுகிறார். எனக்குள்ள உள்ளான மாற்றத்தை அவர் கொண்டு வருகிறார். எனக்குள்ள சுபாவங்களை மாற்றுகிறார், என்னுடைய பேச்சுக்களை மாற்றுகிறார், என்னுடைய விருப்பங்களை மாற்றுகிறார், என்னுடைய எண்ணங்களை மாற்றுகிறார், என்னுடைய ஏக்கங்களை அவர் மாற்றுகிறார். மாற்றி அப்படித்தான் தேவன் அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். எப்படியாவது ஆசீர்வச்சிடுங்க, எப்படியாவது ஆசீர்வச்சிடுங்கன்னு சொல்லிட்டு தேவன் அப்படி எப்படியாவது செய்கிறது இல்லை. அவர் வேதத்தில் ஒரு ஒழுங்கை தேவன் நமக்காக அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. நேற்று இரவு ஜெபித்து கொண்டிருந்த வசனங்கள்லாம் தியானித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நம்முடைய சகோதரர் ஒருவர் சொல்லி ஒரு அம்மா பரிசுலேருந்து ஃபோன் பண்ணாங்க பாருங்கள். ஃபோன் பண்ண பொழுது பேசுனாக்கா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரி ஓகே, என்ன காரியம் சொல்லுங்கள். இந்தமாரி ஒருத்தர் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சியில் சேர்த்துருக்கிறேன். அப்போ வந்து அவர் வந்து சாப்பிட மாட்டேறாரு, அவருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, அவர் சுத்தமாக சாப்பிடாம இல்லை, கொஞ்சமாக தான் சாப்பிட்றாரு. நான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அங்கே போனால் டாக்டர் திட்டுறாங்க, ஏன் இவரை கொண்டு வந்து இவர் நல்லா தானே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் செஞ்சது தப்பாக கரெக்டாக கேட்குறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன காரியம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிறது, பயமாக இருக்குது, கதறாங்க. ஃபோனை வச்சுட்டு ஓடி போய் சத்தி எடுக்கிறாங்க, வாந்திலாம் எடுத்துகிட்டு. நானும் அதுக்கு வரைக்கும் உட்காந்து காத்துனுக்கிறேன். அவங்க போயிட்டு வாந்திலாம் எடுத்துகிட்டு வர வரைக்கும் ஃபோனில் அப்படியே காத்துனுக்கிறேன். வராங்க, 2 வார்த்தை அவங்களால பேச முடியல, மூச்சு இறக்குது, ஓடி வாங்கி அப்படியெல்லாம் சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், மெதுவாக சொன்னேன், இங்கே பாருங்கள், அந்த அந்த ஐயா சொல்கிறீங்களா, அவர் யார்? முதல்ல ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னாங்க, பெரியவர்னு சொல்லி சொன்னாங்க, அண்ணன்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா தன்னுடைய கணவருடைய அப்பா, மாமனார். கணவரை பிரிந்து பொய்யவில் இருக்கக்கூடியவங்க, 3 பிள்ளைகள் இருக்கக்கூடியவங்க, பயத்தில் போலீஸ் பயமாக்குது, அந்த பயமாக்குது, இந்த பயம், பல பயத்தில் இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இங்கே நல்லா கவனிங்க, இப்போ விடுதலை உங்களுக்கு தான் வேண்டும். அந்த ஐயா சொல்கிறீங்களே, அவர் எமர்ஜென்சியில் எடுத்துக்கிட்டாங்க, அவர் அங்கே அவங்க பார்த்துக்குவாங்க, உங்களுக்கு தான் விடுதலை வேண்டும் சொல்லிட்டு நான் மெதுவாக ஆண்டவர் இயேசுன்ற பேரை தான் சொன்னேன் பாருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை அன்பு செய்கிறார், உங்களுடைய பாவத்தை உங்களுடைய சாபத்தை அவர் சிலுவையில் சுமந்தார். இல்லை எனக்கு வந்து மாதா மேலே தான் எனக்கு பாசம், நான் வந்து சைவம், எனக்கு வந்து மாதா மேலே தான் பாசம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இல்லைங்க, ஆண்டவர் இயேசு உங்களை அன்பு செய்கிறார், உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய சாபங்களை அவர் சிலுவையில் சுமந்தார் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, ஐயோ இந்த 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 ஐயோ சாமி, டே சாமி, இந்த ஆள்கிட்டேருந்து எப்படி என்னை காப்பாற்ற போகிறேன்? ஃபோன்லேயே என்கிட்டேருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு கேட்குறாங்க. நான் ரொம்ப பொறுமையாக, நல்லா கவனிங்க பாருங்கள், உங்களுக்காக வேறு யாரும் சாகலை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காக செத்து இருக்கிறாரு. அவர் தான் உங்களை உங்களுடைய பயத்திலிருந்து விடுதலையாக்குவார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், பிசாசுடைய தாக்குதல்கள், அதிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உங்களை காப்பாற்றுவார்ன்ற. அவர் இல்லை எனக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை, இதுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை, நீங்கள் அவருக்கு ஏதாவது செஞ்சால் போதுன்றாங்க. யாருக்கு எது? அந்த ஐயாவுக்கு எதாவது செஞ்சால் போதுன்றாங்க. அப்படிங்களா, சரி நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன்.
இயேசு கிறிஸ்து யாரா ஆயிட்டாருனாக்கா, இயேசு கிறிஸ்து சபக்காரா ஆயிட்டார். இயேசு கிறிஸ்து அல்லேலூயாவா ஆயிட்டாரு. மாதா தான் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில் உங்களுடைய பாவத்திற்காக சாபத்திற்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை நான் விசுவாசிக்கணும் பாருங்க, அவரை என்னுடைய இருதயத்தில் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க. அப்போ என்னுடைய சிந்தனைகள் மாறும், என்னுடைய பாவங்களை அவர் மன்னிப்பார், என்னுடைய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து தேவன் விடுதலையாக்குவார், சாப சிந்தனையிலிருந்து தேவன் எனக்கு விடுதலையை கொடுப்பார், என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மந்திரவாதங்கள் பில்லி சூனியங்களிலிருந்து தேவன் எனக்கு விடுதலையை கொடுப்பார். அவரை ஆராதிக்கிற மகனாக, அவரை தேடுகிற மகளாக அவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றி, என்னுடைய இருதயத்தை மாற்றி, அவர் வைத்திருக்கிற நன்மைகளை, அவர் வைத்திருக்கிற திட்டங்களை, அவர் வைத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றி அவருடைய நாமத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுத்துவார். ஆனா அந்த அம்மா அடிக்குது, எனக்கு எப்படியாவது ஆசீர்வாதம், எனக்கு எப்படியாவது ஆசீர்வாதம்னாக்கா ஆசீர்வாதத்தை தேவன் அப்படி கொடுக்கிறது இல்லை. ஆசீர்வாதத்திற்கான வழியை தேவன் நமக்கு வேதத்தில் அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இப்போ இந்த யாக்கோபை தேவன் உருமாற்றுவதற்காக லாபானுடைய வீட்டுக்கு அங்கே கொண்டு போகிறார். ஏன்னு சொன்னாக்கா, லாபான் இவனை காட்டிலும் பெரிய எத்தனாக இருக்கிறான். யாக்கோபுனாலே எத்தனுக்கு எத்தனாக அந்த லாபான் இருக்கிறான் பாருங்க. இவனை வைத்து 20 வருஷம் இவனை புழிஞ்சு எடுக்கிறான், வேலையை கொடுத்து புழிஞ்சு எடுத்து போயிட்டு ஒரு பொண்ணு ஆசைப்பட்டான். அந்த லாபானுடைய 2வது மகன் மேலே ஆசை வச்சுட்டான். காதல் என்னென்ன பண்ணுது பாருங்க. இவன் பனியிலையும் மழையிலையும் இருளிலையும் பகல்லையும் மத்தியான உச்சி வெயிலையும் பனியில் நனைஞ்சு கொண்டு அந்த 7 வருஷங்கள் இவனுக்கு ஓடுது. ஏன்னா அந்த ஒரு பொண்ணு மேலே வச்ச ஆசையினால சரி 7 வருஷம் முழிச்சு மாமனார்கிட்ட போய் கேட்குறான், 7 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொன்னாக்கா ஓகேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் கூட்டி கல்யாணத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, நான் நினைக்கிறேன் கொஞ்சம் டிம்மான லைட்டில் கல்யாணம் பண்ணி விட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லையா, எனக்கு பொண்ணுங்கள்லாம் வர மரப்பெல்லாம் போட்டு மூடி அக்காக்காரியை கொண்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான் பாருங்க. இவனுக்கும் தெரியல. நைட்டு முடிஞ்சு காலையில் தான் பார்க்குறான். மாமனார்கிட்ட போய் கேட்குறான், என்னய்யா நீ இவனுடைய ராகேல தானே நான் ஆசைப்பட்டேன், நீ லேயால் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டியேன்னு சொல்லிட்டு மாமா கூலா சொல்கிறாரு, ஒன்றும் யோசிக்காத தம்பி, அவளையும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ இன்னும் ஒரு 7 வருஷம் எனக்கு வேலை செய்ய. என்ன மாதிரி இருக்கிறான் பாருங்க. இவன் கண்டுபிடிச்சான், ஐயோ நான் எத்தனை பேரை நான் ஏமாத்திருக்கிறேன், இந்த ஆள் என்ன ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இன்னொரு 7 வருஷம் வேலை செய்கிறான். இவனை எப்படி அவன் வச்சு வேலை செய்கிறானாக்கா, அந்த 14 வருஷம் முடியும் போது இவன் ஒரு ஆட்டுக்குட்டி கூட சம்பாதிக்கல. இவன் கையில் ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு பைசா கூட இல்லை பாருங்க. அந்த மாதிரி இப்போ 2 பொண்ணை காட்டி 14 வருஷத்தை இவனை வேலையை வாங்கிட்டான். சரி இவனுக்கு பணமும் வேணாம், உன்னை ஆட வேணாம், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாக்கா இப்போ பேசுகிறான் லாபான், ஒன்றும் பயப்படாத, நீ என்ன வெறுங்கையிட போகிற, நீ வந்ததுனால இந்த மந்தைகள்லாம் பெருகி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு குறிப்புனால கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பெரிய குறிப்பை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் நீ என் கூடவே இரு, நான் வேணா உனக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறேன். இவன் போகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறேன். நான் நினச்சி நம்ம தமிழ் கடை ஓனர் மாதிரி பேசுகிறான் இவன் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டேன். லாபானு தமிழ் கடை ஓனர் மாதிரி பேசுகிறானேன்ற மாதிரி நான் நினச்சிட்டேன். இல்லையா, 3 ஆள் வேலையை ஒரு ஆளை வச்சு 3 ஆள் வேலையை வாங்கி புழிஞ்சு எடுத்துட்டு அந்த சம்பளத்தை கொடுக்கும்பொழுது கூட இந்த தேசத்துடைய சட்டம் முதல் 5 தேதிக்குள்ளே சம்பளத்தை கொடுக்கணும் பாருங்க. அது இழுக்கிறது போட்டு 15 தேதி 20 தேதி வரைக்கும் கொடுத்து, ஒரு சிலருக்கெல்லாம் 1 மாதம் 2 மாதம் கழித்து கொடுத்து. ஏன் தெரியுமா, பணம் இல்லை வியாபாரம் ஆகலைன்னு சொல்லிட்டு கிடையாது, இவனுக்கு சம்பளத்தை கொடுத்தா இவன் போயிடுவான்னு சொல்லிட்டு என்றைக்குமே சம்பளம் பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீ என்றைக்காவது உன் சம்பளமாக வேணாம் ஒன்று வேணாம் நான் போகிறேன்னு சொன்னோடனே அப்போ தான் சொல்கிறது, நீனே வேலை செய்கிற மாதிரி உன்னை நினைக்கிற, நீ நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா, இந்த சாவியை பொடி, நீயே கடையை தோற, நிறைய கடையை மூடு, உன் சம்பளம் வேணா நான் உனக்கு உயர்த்தி கொடுக்குற. சம்பளத்தை பற்றியே இவன் போகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பேசுகிறான். 14 வருஷம் வேலை செய்கிறான், 14 வருஷம் வேலை செய்கிறான், ஒரு ஆட்டுக்குட்டியை சம்பாதிக்கலை. போறன் அப்புறம் சொன்னபோது தான் இவன். அப்போ தேவன் அதன் மூலியமாக யாக்கோபையும் பக்குவப்படுத்துகிறார். ஆனால் லாபான் இவனுக்கு செய்கிற அந்த அநீதியும் தேவன் பார்த்துட்டு, இப்போ நல்லா கவனிங்க, இப்போ தான் யாக்கோபுக்கு தேவன் தன்னுடைய மாம்ச முயற்சினால் அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் மனுஷனால் முடியாத காரியத்தை முடிய பண்ணும்படிக்காக ஒரு ஞானத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. ஆதியாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 37 39. பின்பு யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தன் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் அந்த கால்வாய்களிலும்
தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்பொழுது பொழிவது உண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதுமான வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. இதில் என்ன அவனுக்கு யாக்கோபுக்கு தேவன் கற்றுக் கொடுக்குறாருன்னு சொன்னாக்கா, அதாவது பாரு யாக்கோபு, நீ உன்னுடைய மாம்ச முயற்சியினால் அடையலான்னு சொல்லி பார்க்குற, ஆனால் பரிசுத்த ஆவியனுடைய பலத்தினால நான் உனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் பார்க்கக்கூடிய அந்த அந்த ஆவிக்குரிய பாஷையை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். தரிசனம் இன்னைக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தரிசனம் பார்க்கிறது என்கிறது பரிசுத்த ஆவியனுடைய ஒரு பாஷை. ஆமேன். விசுவாசத்தையும் நம்ம நம்பிக்கையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழி. சரி, அப்போ லாபான் கேட்குறார் யாக்கோபுக்கிட்ட, உன்னுடைய சம்பளம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாக்கோபு சொல்கிறான், உன்னுடைய மந்தையில், அதாவது வெள்ளையாக இருக்கிற ஆடுகள்லாம் உம்முடையது, கருப்பாக இருக்கிற ஆடுகள்லாம் உம்முடையது. ஆனால் இந்த கலப்படமாக இருக்கிற ஆடு, வரி வரியாக இருக்கிற ஆடு, புள்ளி இருக்கிற ஆடு, அதெல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னோடனே லாபானுக்கு பெரிய சந்தோஷமாகி விட்டது. ஏன்னு சொன்னாக்கா, அப்படிப்பட்ட ஆடுகள் 1000ல் 1-2 தான் இருக்கும் இல்லையா? இது என்ன சிறுத்தையா தேட போகிறான், வரி குதிரையா அவன் பிடிக்க போகிறான் இல்லையா? அதுங்க தான் அப்படி இருக்கும், வரி வரியாக இருக்கும், புள்ளி புள்ளியாக இருக்கும். ஆடுகள் வெள்ளாடாக இருக்கும், இல்லைனாக்கா கருப்பு செம்மறி ஆடுகள் அந்த மாதிரி இருக்கும். கலந்த பழுப்பு நிறமும் வரி வரியாக புள்ளி புள்ளியாக இருக்கிறதுலாம் ரொம்ப ரேர். லாபான் சந்தோஷப்பட்டது, இதுதான் இவன் ரொம்ப முட்டாளாக இருக்கிறானே, இதுதான் உன்னுடைய சம்பளமா, சரி இதை நீ வைத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாக்கோபுக்கு தேவன் அதை சொல்லி கொடுத்திருந்தார். இவன் அந்த மரக்கிளைகளை கொண்டு வந்து அதில் வரி வரியாக அதில் போட்டு, அல்லது அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி அந்த பட்டையை உரிச்சிட்டு, ஆடுகள் தண்ணீர் குடிக்கிற இடத்துல பொழியும் பாருங்க, அந்த இடத்துல அந்த கோல்கள், அந்த கிளைகளையும் அவன் போட்டு வைத்து விடுகிறான். இப்போ யாக்கோபு ஆட்டையும் பார்க்குறான், அந்த புள்ளியும் வரியும் இருக்கக்கூடிய அந்த கிளைகளையும் அவன் பார்க்கிறான். ஆட்டுக்குட்டிகளையும் பார்க்குறான், அந்த கிளைகளையும் அவன் பார்க்கிறான். ஆடுகள் அந்த கலப்பு நிறமான புள்ளியும் வரியும் இருக்கக்கூடிய குட்டிகளை போடுகிறது போல அந்த அந்த தரிசனத்தை தம்முடைய இருதயத்தில் அவன் பதித்து கொள்கிறான். அல்லேலூயா. அதனுடைய விளைவாக அந்த ஆடுகள் அப்படிப்பட்ட குட்டியை தான் போட்டது பாருங்க. அந்த அந்த கலப்படமான கலர், வரி வரியாக இருக்கிற ஆடு, புள்ளி புள்ளியாக இருக்கிற ஆடு தான் குட்டி போட்டது அப்படிங்கிறதாக. அப்போ நம்முடைய இருதயத்தில், அந்த தரிசனத்தில் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் எப்பொழுதுமே அது தரிசிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆமேன். இப்போ வியாதியாக இருக்கிற ஒருத்தருக்காக நீங்கள் ஜெபிக்க போகும்பொழுது, அவர் வியாதியிலிருந்து எழுந்து சுகமாகி விட்டவரை போல உங்களுக்கு பார்க்க தெரிய வேண்டும். மரண படுக்கையில் ஒருத்தர் இருக்கும் பொழுது, அவர் மரணத்திலிருந்து எழுந்து எப்போதும் போல சகஜமாக உங்கள் கூட வீட்டில் சந்தோஷமாக மனைவி பிள்ளைகளோடு கூட அவர் இருக்கிறது போல உங்களால் தரிசிக்க தெரிய வேண்டும். ஏன்னு சொன்னாக்கா, சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நடக்காததை தான் நினச்சி கொண்டு இருப்பாங்க. சில இடத்துல நீங்கள் போயிட்டு ஜெபிச்சுட்டு வரும்போது அவங்க ஏதாவது தீமை நடந்து விட்டதுன்னு பாருங்களேன். அப்போ கூட வந்தவங்க, எனக்கு அப்போவே தெரியும் பாஸ்டர், நான் தான் சொல்லலை, நான் கேட்குறது நீ இவ்வளோ நேரம் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இதை தான் கற்பனை பண்ணி வைத்து கொண்டிருந்திருக்கிற. நம்ம ஜெபிச்சது தேவன் வல்லமையை வெளிப்படுத்தி சுகமாக்குவதற்காக. இல்லைன்னு சொன்னாக்கா சில நேரத்தில் எப்படி பண்ணிவிடுவாங்கனாக்கா, சாவு பழைக்க கிடப்பாங்க பாருங்கள். நான் கர்த்தர் கிருபையாக கற்றுக் கொடுத்தது என்னன்னாக்கா, மறிக்கிறதுக்கு ஒரு வினாடி கூட இருக்கும்போது நம்ம அழைத்து கொண்டு போனாலும் இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு சுகத்தையும் ஜீவனையும் கட்டளிடும்படிக்காகத்தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். நீங்கள் ஒன்றத்தையும் இழக்க போகிறது கிடையாது, இயேசுவின் நாமத்தினால. அப்படி சில நேரத்தில் ஜெபித்து அவங்க நல்லா பழைய மாதிரி நல்ல திடகாத்திரமாக ஆகிடும்பொழுது 4-5 பேர் ஜெபிச்சிருந்துருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா நான் ரொம்ப பயந்துட்டேன், நான் ரொம்ப அவங்களுக்காக பயந்துட்டேன்னுவாங்க. என்னன்னாக்கா அவங்க வேற என்னமோ எதிர்பார்த்து இருந்திருக்கிறாங்க. இந்த வியாதியாக இருக்கும்பொழுது இவங்க வேற என்னமோ எதிர்பார்த்து இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ சுகமாயிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் பயந்துட்டேன், பரவாயில்ல, நம்ம ஜெபித்தோம், நம்ம எங்கே ஜெபித்தோம், நீ ஜெபிக்கவே இல்லை, நீ ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு தீமையை கற்பனை பண்ணி கொண்டிருக்கிற, மரணத்தை கற்பனை பண்ணி கொண்டிருக்கிற, வியாதியில் படுத்த படுக்கையாகவே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி கொண்டிருக்கிற, காரியங்கள் மாறாதது மாதிரி கற்பனையில் வைத்துக்கொண்டு, இருதயத்தில் வைத்துக்கொண்டு, வாய் மட்டும்தான் உனக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறது இல்லை. இப்போ குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அதற்காக நான் ஜெபிக்கிறேன், நான் அழுகிறேன். ஆனால் உங்களுடைய குடும்பம் சமாதானமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுதா? கணவன் மனைவி பெற்ற பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக பேசி சிரித்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை என்னால் பார்க்க முடிகிறதா? அதை பார்க்கிற கண்களை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தேவன் ஒரு வேலையில் உயர்வை கொடுத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வியாதி சுகமாகி இருக்கிறத நீங்கள் அப்படியாக நீங்கள் உங்களை
பார்க்க போகிறீங்க. ஒரு கணவர் படுத்த படுக்கையாக இருக்கிறாருன்னு சொன்னாக்கா அவர் கூட சந்தோஷமாக இருந்த நாட்கள் இருக்குது தானே. அந்த நாட்களை கற்பனையில் கொண்டு வந்து கணவர் எழுந்து விட்டார், திரும்பவும் வருகிறார், எங்கள் குடும்பத்தில் எங்களோடு கூட அவர் பேசி சிரித்து கொண்டு அவர் இருக்கிறதை நீங்கள் கற்பனையில் வைத்து கொண்டு அதை ஜெபிக்கும் பொழுது அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அந்த இடத்துல விளங்க பண்ணிவிடும். வாயால் ஜெபித்து கொண்டு மனதில் நீங்கள் தீமையை எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியாது. பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது பிள்ளை தாட்சியாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கிறீங்களா? பிள்ளை தாட்சியாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கிறீங்க. அப்போது அந்த பிள்ளை தாட்சியாக என்னை நான் பார்க்கிறேன். ஆமேன். பிள்ளையை நான் சுமந்து கொண்டு இருக்கிறதை போல நான் பார்க்கிறேன், பிள்ளையை பெற்று எடுக்கிறது போல நான் பார்க்கிறேன். அப்படி தான் ஒரு அபிஷேக ஆராதனையில், சுகமளிக்கிற ஆராதனையில் இதே சத்தியத்தை எடுத்து சொல்லி, இப்போ நீங்கள் பிள்ளை தாட்சியாக இருக்கிறது போல நீங்கள் தரிசனத்தில் பாருங்கள். அழகான பிள்ளையை கையில் ஏந்தி கொண்டு இருக்கிறது போல நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வீட்டில் அழகான பிள்ளைகளுடைய படங்களை வாங்கி கொண்டு வந்து ஒட்டி அது அப்படியான பிள்ளைகளை தேவன் கொடுக்குறாருங்கிறத நீங்கள் பாருங்கள். அதை பார்த்து உங்களுடைய இருதயத்தில் அதை நீங்கள் பதிய வைத்து கொள்ளுங்க அப்படி சொல்லும் பொழுது, அதே போல் ஒரு சகோதரி அப்படியாக பார்த்து அடுத்த ஒரு சில மாதங்களிலேயே கர்ப்பிணியாகி இப்போ 6 மாசமாக இருக்கிற குழந்தையை அவர்கள் பெற்றெடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. தரிசனத்தில் நீங்கள் எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்கள் தரிசனத்தில் உங்களுடைய இருதயத்தில் அதை பதிய வைத்துக் கொள்ள தெரிய வேண்டும். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நீ குறை சொல்லி கொண்டிருக்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற ஒரு குடும்ப பிரச்சனையை எடுத்துக்கொண்டு பார்க்குறவங்க கிட்டலாம் நீ சொல்லி கொண்டிருக்க முடியாது. என்னுடைய கணவர் இப்படி, என்னுடைய மனைவி இப்படி, என்னுடைய பிள்ளைகள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது நீ ட்ரெயினில் போகும்போது வரும்போது பேசுகிற, பஸ்ஸில் வரும்போது நீ பேசுகிற, சபையில் பார்த்தா பேசுகிற, வேலையில் பார்த்தா பேசுகிற, பார்க்குற இடத்துலலாம் நீ குறை சொல்லி கொண்டு இருப்பேன்னு சொன்னாக்கா நீ பார்க்குற தரிசனத்தை நீ உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வசனத்தை பாரு. அல்லேலூயா. அதுதான் அந்த வரியும் புள்ளியுமாக இருக்கக்கூடிய அந்த கிளை எதுனாக்கா தேவனுடைய வார்த்தை. ஆமேன். அந்த வரியும் புள்ளியுமாக இருக்கிற அந்த கிளை எதுன்னு சொன்னாக்கா கல்வாரி சிலுவை. அவர் ஏற்றுக்கொண்ட அந்த வாரினால் அடிக்கப்பட்ட அந்த காயங்கள், அவர் ஏற்றுக்கொண்ட அந்த ஆணியினால் அடிக்கப்பட்ட அந்த காயங்கள், அதுதான் அந்த புள்ளி, அதுதான் அந்த வரி. ஆமேன். அப்போ வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். ஆனால் இப்போ அந்த சுகத்தை என்னால் பார்க்க முடியல. சரீரத்தில் வியாதியை தான் நான் பார்க்குறேன். ஆனால் இதை பார்க்குறத விட்டுட்டு நான் அதை பார்க்குறேன். இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமானேன் சொல்லும் பொழுது நீங்களே உங்களை சுகமானவர்களாக தரிசிக்கத்தக்கதான தரிசனத்தை தேவனே உங்களுடைய இருதயத்தில் அவர் கொடுத்து வருவார். நானே ஒரு தரிசனத்தை கிரியேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிரியேட் பண்ண முடியாது. வசனத்திலிருந்து தான் தேவன் நமக்கு அந்த தரிசனத்தை உண்டு பண்ணுகிறார். தேவ பிரசனத்தில், தேவனுடைய ஆராதனையில் நீங்கள் வரும்பொழுது தான் தேவன் அந்த தரிசனத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். 2014 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், என்னுடைய தம்பிக்கு 2014 தான் திருமணம் நடந்தது. நாங்கள் 5 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு எல்லாம் ஃப்ரான்ஸுக்கெல்லாம் வந்துட்டோம் பாருங்கள். எல்லாம் பிள்ளைகள்லாம் பெற்று விட்டாங்க. தம்பிக்கு பல முயற்சிகள் எடுத்து திருமணமே ஆகலை. திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பல இடத்துல நம்ம தேடியும் கிடைக்கல. அப்போ நம்ம கூடி ஜெபிப்போம். இங்கே இருக்கிற சகோதரிகள்லாம் கூடி நம்ம ஜெபிப்போம். அப்போ எனக்கு நான் ஒரு தடவை அந்த 2014க்கு முன்னாடி இந்தியாவுக்கு சென்றிருந்த பொழுது வீட்டில் நான் படுத்து கொண்டு இருக்கிறேன். கட்டில் இருந்துச்சு. நான் பாயில் படுக்கிறதுக்கு ஆசையாக நான் படுத்துன்னு இருந்தேன். பக்கத்தில் தம்பி படுத்துன்னு இருந்தார், அம்மா படுத்துன்னு இருந்தாங்க. நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அங்கே போய்ட்டு 3 பேரும் அப்படி ரூமில் படுத்துன்னு இருந்தோம் பாருங்கள். படுத்துன்னு இருக்கும்போது எனக்கு ரொம்ப அந்த பாரம், எனக்கு ரொம்ப இங்கே இருக்கும்பொழுது ரொம்ப பாரமாக இருக்கும். அதுக்காக இவ்வளோ முயற்சி செய்யதும் இது திருமணம் ஆகலையே, நம்மெல்லாம் ஃப்ரான்ஸில் வந்திருக்கிறோமே அப்படின்ற ஒரு பாரத்தோடு நைட்டு 1 மணிக்கிட்டே இருக்கும், இரவு எல்லாம் இருட்டில் இருக்குது. படுத்து எழுந்து உட்காந்த இடத்துல பாயில் உட்காந்துக்கிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரை எப்படியாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ தான் ஆண்டவர் காட்டுறாரு, இல்லை நீ ஜெபித்தின் மாத்திரம்தான் இருக்கிற, உன்னுடைய சகோதரனுக்கு திருமணம் ஆன மாதிரி பாருன்னார். அல்லேலூயா. எத்தனை பேர் கல்யாணத்துக்கு போய்க்கிறீங்க? எத்தனை பேர் தாலி கட்டுறதை பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர் கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? அந்த காட்சியை ஓட்டுங்க. அல்லேலூயா. அப்போ சகோதரன் நிற்கிறாரு. அப்போ அவருக்காக பெண் பார்க்குற மாதிரி, பொண்ணு வீடு பார்க்குற வர மாதிரி, மாப்பிள்ளை வீடு பார்க்குற வர மாதிரிலாம் நான் அந்த நைட்டு 1 மணிக்கு உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன் பாருங்கள். கோட்டு போட்டுக்கின்னு நீல கலர் கோட்டு போட்டு இருக்கிற மாதிரியும், பொண்ணு சந்தன கலரில் புடவை கட்டுன்னு இருக்கிற மாதிரியும், தாலியை கட்டுற மாதிரியும், அங்கே மேரிக்கு போய் கழுத்து போடுற மாதிரியும், ஆமேன், நாங்கள்லாம் அப்படி நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும், எல்லோரும் பிஸு கொடுத்து, ஆவலப் கொடுத்து, கதவு கொடுத்து, இந்த காட்சியை எல்லாம் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் பாருங்கள். அது பரிசுத்த ஆவியனுடைய பாஷை.
தேவன் உணர்த்தி, தேவன் தட்டி எழுப்பி இதை தரிசிக்கும்படிக்காக ஆண்டவர் சொன்னார் பாருங்க. 2014 திருமணத்தை தேவன் கிருபையாக செய்து வைத்து விட்டார். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்னா, நாங்கள்லாம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டோம். அவர் திருமணத்துக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டுட்டாரு. கிடைத்த மனைவியும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி இன்றைக்கு தேவன் கிருபையாக ஊழியம் செய்யும்படிக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தாமதங்கள் வீணாய் போகிறதில்ல. அந்த தாமதங்களை எல்லாம் ஜெபத்தினால தாங்கும்படிக்காக தேவன் செய்வார். அந்த ஜெபத்தினுடைய விளைவு திருமணத்தை மட்டும் செய்து வைக்காது, மற்ற எல்லா திருமணத்தை காட்டிலும் ஆசீர்வாதமானதாக அது செய்துவிடும். ஆகையினால தான் இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆகையினால தான் இன்றைக்கு நான் சோர்ந்து போகக்கூடாது. ஆகையினால தான் நான் பின்வாங்கி போகக்கூடாது. ஆகையினால தான் தேவன் மேலே நான் கசப்பு உண்டாகி விடக்கூடாது. எவ்வளோ காலங்கள் தாமதங்கள் ஆனாலும் அவ்வளோ காலங்களையும் ஜெபத்தினால நிரப்ப 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 நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிக ஆசீர்வாதமானதாக தேவன் உங்களுக்கு கொடுத்து விடுவார். காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அது மிகவும் அதிகமான ஆசீர்வாதமாக அது மாறிவிடும். நீ ஜெபிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு நம்பி அந்த சூழ்நிலையை தேவனுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். நீ போராடுவே, தேவனோடு போராடுவே என்று சொல்லிட்டு தான் யாக்கோபு அப்படியாக செல்வ சீமான் ஆகிட்டான் பாருங்க. ஆடுகள் மாடுகள்லாம் அவனுக்கு பெருகி விட்டது. தேவன் தரிசனத்தில் தோண்டி நீ அப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சரி லாபன் கிட்டேருந்து அவர் பிடிச்சி பிடிங்கிட்டு வரான். ஆனால் யாக்கோபுக்கு இன்னும் அவனுடைய உள்ளான மாற்றம் வரல. அவன் இந்த பரிசுத்த ஆவியினுடைய இந்த பாஷை, இந்த காரியத்தை கூட என்னமோ ஒரு மாம்சீகமான தந்திரமாக நினச்சி தான் யாக்கோபு செஞ்சிட்டார். ஏன்னா யாக்கோபு இன்னும் மாறல. இப்போ ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் வரும்பொழுது தன்னுடைய 2 பரிவாரங்கள் 4 மனைவிகளோடு கூட தகப்பனுடைய வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான் பாருங்க. போய் கொண்டிருக்கும்போது கேள்விப்படுகிறான், 20 வருஷம் ஆயிடுச்சு லாபானுடைய வீட்டுக்கு போயிட்டு 20 வருஷம் கழிச்சு வந்து கொண்டிருக்கிறான். அண்ணங்காரன் ஏசா கொலவெறியோடு இவனை பார்க்கறதுக்காக வருகிறான். இவனை எதிர்கொண்டு வருகிறான். இவனுக்கு பயம் வந்து விட்டது. தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அந்த யாப்போக்கு என்கிற நதியை கடத்தி அண்ணாண்ட அனுப்பி விட்டுட்டு இவன் நதிக்கு இன்னாண்ட அவன் காத்து கொண்டு இருக்கிறான் பாருங்க. தேவன் வந்து அவனை சந்திக்கிறார். உங்களை சந்திச்சிருக்கிறாரா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தேவன் உங்களை வந்து சந்திச்சுக்கிறாரான்னு கேளுங்க. ஐயோ, தேவன்லாம் எப்படிங்க என்ன சந்திப்பார்? நான்லாம் ஒரு புழு, நான்லாம் ஒரு பூச்சி இல்லை. தேவன் உங்களை வந்து சந்திச்சார். ஒரு விசுவாசி வந்து உன்னை சந்தித்த போது தேவன் வந்து உன்னை சந்திச்சார். ஒரு ஊழியக்காரன் உன் வீட்டுக்கு வந்தபோது தேவன் வந்தார். டிவியில் ஒரு செல்ஃபோனில் நீ செய்தியை கேட்கும்போது தேவன் உன்னோடு கூட பேசினார். உன்னை கம்பெனியில் ரட்சிக்கப்படாத துன்மார்க்கமான மனுஷனாக இருக்கலாம், தேவனை அறியாத ஒரு மனுஷனாக இருக்கலாம், அவன் பேசின ஒரு வார்த்தையின் மூலமாக தேவன் உன்னோடு கூட அவர் பேசினார், உன்னோடு கூட இடைப்பட்டார். ஆனால் தேவன் வந்து சந்திக்கிற அந்த காலத்தை அசட்டை பண்ணி விடும் பொழுது அங்கே அவனுக்கு வர வேண்டிய அந்த தீமைகள் வந்து விடுகிறது பாருங்க. எதுக்காக தேவன் வந்து சந்திக்கிறார்? யோசனை பண்ணி பாருங்க. வானங்களையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஒரு மனுஷனை வந்து சந்திக்கிறார். எதுக்காக சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அவனுடைய வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை அவனுக்கு கொடுக்கும்படிக்காக தான் வந்து முன்கூட்டியே சந்திக்கிறார். அல்லது அவனுடைய வாழ்க்கையில் சத்துரு வைத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு தீமையான காரியம் இருக்கும், அதிலிருந்து அவனை தடுப்பதற்காக தான் தேவன் முன்கூட்டியே வந்து சந்திக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிற மிகப்பெரிய ஒரு அசௌகரியமான ஒரு காரியம் இருக்கும், அதை தடுப்பதற்காகத்தான் தேவன் வந்து முன்கூட்டியே சந்திக்கிறார். ஆனால் அதை அசட்டை பண்ணி விடும் பொழுது அது நடக்கவிருந்த அந்த காரியம் நடந்து விடுகிறது. ஆனால் இந்த யாக்கோபு அப்படியாக விடுகிறதாக இல்லை. தேவன் வந்து அந்த இரவு நேரத்தில் அவனோடு கூட சந்திக்கிறார் பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது 32வது அதிகாரம் 26வது வசனத்தில், அவன் அந்த வான தூதனவராக தேவன் வந்து அவனோடு கூட அங்கே போராடி கொண்டிருக்கிறார். இவன் போராடுகிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன், ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன். நம்ம எப்படி ஆசீர்வாதத்தை கேட்குறேனாக்கா, ஆசீர்வச்சா ஆசீர்வதிங்க, இல்லைனாக்கா நான் என்னுடைய சைடு பிஸ்னஸில் நான் ஏதாவது பார்த்துக்கிறேன், என்கிட்ட தான் நிறைய டெக்னிக் இருக்குது, என்கிட்ட தான் நிறைய ஆலோசனைகள் இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன். சும்மா ஜெபிச்சு பார்த்தேன். எப்படியா? சும்மா சபைக்கு வந்து பார்த்தேன், அற்புதம் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சும்மா நான் ஜெபிச்சு பார்த்தேன், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு. அப்படி கிடையாது பாருங்க. இவன் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன்னு சொல்கிறான். வானு தூதுவானவர் சொல்கிறாரு, ஏன்பா டைம் பகல் ஆயிடுச்சு, விடியல் காலம் ஆயிடுச்சு, வெளிச்சம் வந்துடுச்சு, என்னை விடு, என்னை என்னைக்காவது தேவன் அந்த மாதிரி உங்ககிட்ட போராடி இருக்கிறாரா? நீங்கள் தேவன்கிட்ட தேவன் சொல்கிறார், என்னை விடுப்பா, டைம் ஆகுது, ஜனங்களை யாராவது என்னை பார்த்துட போகிறாங்க இல்லையா, ஜனங்களை யாராவது பார்த்துட போகிறாங்க, வெளிச்சமாக ஆகுது, நான் போகிறேன்றாரு. இவன் சொல்கிறான், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடுகிறான் பாருங்க. அங்கே தேவன் கேள்வியெல்லாம் கேட்குறார். கேட்டுட்டு, சரி உங்ககிட்ட பண்ண 1000 ஆடுகுதா,
உனக்கு ஒரு 2000 ஆடை கொடுக்குறேன், இந்தா. உங்ககிட்ட வந்து எத்தனை 500 மாடுக்குதா, இன்னும் ஒரு 1000 மாடு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அதுதான் ஆசீர்வாதம். இல்லை, அவனுக்கு அந்த யாக்கோபு என்ற பெயரை மாற்றி இஸ்ரவேலாக தேவன் மாற்றுகிறார். கரங்களை பலமாக தட்டுங்க. அல்லேலூயா. யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினது தான் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஏன்னா யாக்கோபுன்னு சொன்னாக்கா ஏமாற்றுகிறவனை தேவன் என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரவேல் சொன்னாக்கா தேவனுடைய பிரபு, தேவனோடும் மனுஷரோடும் போராடி ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொண்டவன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி சொல்லப்படுகிறதும் இஸ்ரவேல் சொல்லப்படுகிறதும் ஒன்றுதான். நான் ஆவியினுடைய பலத்தினால ஜெயம் கொள்ளுகிறவன், மாம்சீகத்தை நான் பயன்படுத்தி ஜெயம் கொள்ளுகிறவன் அல்ல. ஆமேன். அப்படியான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். ஏன்னு சொன்னாக்கா யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை குறித்து திட்டத்தை வெளிப்படுத்திட்டாரு. நீங்கள் உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறக்குவதற்கு முன்பாக தேவன் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்காக ஒரு இலக்கை வைத்திருக்கிறார், உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நான் யாக்கோபாக இருக்கிற வரைக்கும் தேவன் காணாதது போல ஒரு சில காரியங்களை விடுகிறார் தான். ஆனால் உன்னை இஸ்ரவேலாக மாற்றிட்டு தான் அந்த ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்க விரும்புகிறார். அந்த யாக்கோபு அன்றைய நாளில் இஸ்ரவேலாக அவன் மாறினான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துக்கு அவன் பெனியேல் சொல்லிட்டு பேர் வச்சானாம். பெனியேல் சொன்னாக்கா தேவனுடைய முகம். ஆமேன். தேவனுடைய கிருபைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆமேன். இந்த யாக்கோபை தேவன் தம்முடைய கிருபையினால இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அவனுடைய சுபாவங்கள் மாறப்போகிறது, அவனுடைய எண்ணங்கள் மாறப்போகிறது, அவனுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது. பாருங்க, பெரிய தரிசனமுடைய ஒரு மனுஷனாக இவன் ஆகிவிடுகிறான். ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அங்கிருந்து இவன் புறப்பட்ட பொழுது சூரியன் அவனுக்கு உதித்தது. இன்றைக்கு இங்கிருந்து புறப்பட்டு நீங்க போகும்பொழுது அதே நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இறங்கி வர போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட போகிறது, உங்களுக்கு விரோதமான சாத்தானுடைய மந்திரவாத கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்காகத்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட இப்போ கூட தேவன் உன்னோடு கூட அவர் போராடி கொண்டிருக்கிறார். நீ இஸ்ரவேலாக மாறுவாயின்னு சொல்லி சொன்னாக்கா, நீ தேவனுடைய பிள்ளையாக நீ மாறுவாயின்னு சொன்னாக்கா, தேவனுடைய வாழ்க்கையினுடைய இருதயத்தில் செயல்பட நீ அனுமதி கொடுப்பாயின்னு சொன்னாக்கா, உனக்கு வைத்திருக்கிற விடுதலை, உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, உனக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை தேவன் நிறைவேற்றி உன்னை அவர் மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. அவருடைய வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் உண்டானது பாருங்க. அந்த நிமிஷத்திலேயே யாக்கோபுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. ஏசாவை பார்த்து முதல் மாற்றம் என்னன்னாக்கா 33வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, ஏசாவை பார்த்துட்டு ஓடினவன் யார்? யாக்கோபு. ஆனால் இப்போ அவன் இஸ்ரவேலாக மாறிட்டான். தேவன்கிட்ட ஜெபித்து இருக்கிறான், தேவனிடத்தில் ஜெபத்தில் போராடி இருக்கிறான். இப்போ இந்த எதிர்த்து வந்த இந்த அண்ணங்காரனை தாழ்மையோடு இவன் சந்திக்கிறான். அவனுக்கு முன்னாடி போயிட்டு 7 தடவை குனிந்து அவனை பணிந்து கொண்டான் என்று சொல்லி, அப்படியாக அந்த நாளில் ஒப்புரவாக ஆகிவிட்டான். இவன் தான் அந்த யாக்கோபு இஸ்ரவேலாக மாறினவன். தாழ்மை வந்து விட்டது பாருங்க அவனுடைய இருதயத்தில். என்னுடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மை இன்றைக்கு தேவன் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. உன் சத்துருக்கள் எல்லாரும் உன்னோடு கூட சமாதானம் பண்ணும்படிக்காக தேவன் செய்வார். உனக்கு வழியாக சத்துருக்கள் ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடும்படிக்காக தேவன் செய்வார். ஆண்டவரே, என்னை இஸ்ரவேலாக நீர் மாற்றியிருக்கிறீர், அந்த தாழ்மை எனக்குள்ள இருந்து வெளிப்படுவதாக. அல்லேலூயா. இவன் வந்துட்டு ஏசா மாறி இருக்கிறானா இல்லையா, ஏசா மாறிட்டானா அப்படின்னு பார்க்க வரல பாருங்க யாக்கோபு. இவன் மாறிட்டான். ஆமேன். இவன் மாறிட்டான். இவன் மாறினதுனால தான் அவனை போய் பார்க்க போகிறான். நான் போய் பார்ப்போம், அவர் மாறி இருக்கிறாரா? அப்படியா, அவர் மாறினாரா மாறலையான்ட்டா நீ பார்க்க வந்த? நீ மாறினாக்கா அவனை போயிட்டு சந்திக்க நீ போக வேண்டும். இவன் தான் வந்து இஸ்ரவேல். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக இந்த நாளில் நம்மை அவர் மாற்றுகிறார். ஆமேன். இரண்டாவது, யாக்கோபு அந்த 28வது அதிகாரத்தில் பெத்தேலில் தேவன் அவனை சந்தித்து வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்தார் இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு பெத்தேல் தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பல பொருத்தனைகள்லாம் அவர் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, தேவன் என்னோடு கூட இருப்பார்னு சொன்னாக்கா நான் இப்போ சொன்ன பொருத்தனையெல்லாம் செய்வேன். தேவன்கிட்டையும் பேரம் பேசுகிறான். எப்போ? யாக்கோபா இருக்கிற வரைக்கும் தேவன்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேரம் பேசின்னு இருப்பீங்க. எனக்கு இந்த அற்புதம் நடந்தாக்கா நான் சபைக்கு வரேன், இல்லையா? எனக்கு இந்த விடுதலை கொடுத்தாக்கா நான் அவருக்கு காணிக்கை கொடுக்குறேன், இல்லை வந்து என் குடும்பத்தில் இந்த சமாதானத்தை கொடுத்தாக்கா நான் வந்து இந்த ஒரு பொருத்தனையை பண்ணிக்கிறேன். தேவன்கிட்ட பேரம் பேசுகிறவர்கள் வந்து யாக்கோபு.
நான் யாக்கோபா, நான் இஸ்ரவேலா? இப்போ யாக்கோபா அப்படி பண்ணார். தேவனும் சரி பண்ணு, நீ என்ன என்கிட்டயே நீ பேரம் பேசுகிற, நீ சரி பேசு, நீ எனக்கு தசம பாகம் கொடுக்க போறியா, நீ எனக்கு பொருத்தனை பண்ணிக்க கொள்ளியா, சரி பண்ணிக்கோ, ஆனால் நான் செய்த உனக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாரு. ஆமேன். எனக்கு இவர் தேவன்க. ஆமேன். வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்து நிறைவேற்றுகிறவர். இந்த 20 வருஷ காலமும் இவனை போஷித்து, இவனை பராமரித்து, இவனை பாதுகாத்து பத்திரமா கொண்டு வந்திருக்கிறாரு. இவர் பெருசாக பொருத்தனைலாம் பண்ணாரு பாருங்க. இந்த அற்புதம் நடந்தாக்க நான் சாட்சி சொல்கிறேன், என்னுடைய கணவருக்கு என்னுடைய மனைவிக்கு இது நடந்துட்டாக்க நான் சபையில் இப்படியா பண்ணுறேன்னு சொல்ல பொருத்தனை பண்ணாரு பாருங்க. எல்லாத்தையும் மறந்து போயிட்டார் யாக்கோபு. ஆனால் இப்போ இஸ்ரவேலாக மாற்றப்பட்டு விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் இஸ்ரவேலாக மாறிக்கிறேன்னு சொல்கிறீங்க? 35 அதிகாரத்தில் தேவன் சொல்கிறாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அப்படின்னு சொன்னவனே, இந்த இஸ்ரவேலாக இவன் இருந்தபடினால தான் உடனே கீழ்ப்படிந்து எழுந்து பெத்தேலில் போயிட்டு தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி தேவனை அவன் தொழுது கொண்டு அவன் சொன்ன அந்த பொருத்தனைகளை எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றினான். இவன் தான் அந்த இஸ்ரவேலன். அல்லேலூயா. யாக்கோபாக இருக்கிறவர்களும் பேரம் பேசி கொண்டு இருப்போம். ஆனால் இஸ்ரவேலாக மாறிவிடும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக, தேவனிடத்தில் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறவனாக இவன் மாறி விடுவான். ஆமேன். சரி, இப்போ பிள்ளைகள், இப்போ யோசேப்பு எகிப்துக்கு போகிறார். அங்கே போயிட்டு இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரை அழைத்து கொண்டு வரும்படிக்காக எகிப்திலேருந்து வண்டிகள்லாம் அனுப்புகிறார். அனுப்பிட்ட அந்த 12 பிள்ளைகள் கோதுமையெல்லாம் வாங்க போனாங்க இல்லையா? அவங்க சொல்கிறாங்க, யோசேப்பு சாகலை, அவர் எகிப்தில் பெரிய பிரதம மந்திரியாக இருக்கிறாரு, அவர் உங்களை அங்கே கூட்டு வர சொல்கிறாரு பாருங்கள், எகிப்திலேருந்து வண்டிகள்லாம் வந்துக்குது அப்படின்னு சொன்னோடனே யாக்கோபுக்கு அப்படியே மூர்ஜை ஆகிட்டானா. ஏன் அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக அவன் கிடந்தான் பாருங்க. அவனுடைய இருதயம் உடைந்தது. எப்படி இருக்கும் பாருங்க. அப்போது அன்னைக்கு சீரியா தேசத்துக்கு ஓடினான் இல்லையா? அண்ணனுக்கு பயந்து சீரியா தேசத்துக்கு ஓடும் பொழுது தேவன்கிட்ட ஜெபிக்கலை, ஒன்றும் பண்ணல, இவன் தடன்னு ஓடுனான். தேவனே தான் சந்திச்சார். பெத்தேலில் தேவனை தான் இவனை சந்திச்சார். ஆனால் இப்போது இவன் தன்னுடைய சொந்த மகன் எகிப்தில் இருக்கிறான். செத்து போயிட்டான்னு சொல்லி நினச்சின்னு இருந்தவன் உயிரோடு இருக்கிறான். உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, எகிப்துக்கே பிரதம மந்திரியாக இருக்கிறான். இப்போ அப்பாவை கூட்டு வர சொல்கிறான். ஜெபிக்க வேண்டிய நேரமாக இது, ஜெபித்து நான் கேட்டுன்னு இருப்பாங்க. இவன் போயிட்டு தேவனிடத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணுகிறான். நான் எகிப்துக்கு போகலாமா? இது உம்முடைய சித்தமா? நீர் என்னை அங்கே பெருக பண்ணுவீங்களா? எங்களை நீ கொண்டு வருவீங்களா? இப்போ எனக்கு இவன் தரிசனத்தை சுமந்து கொண்டு இருக்கிறான். தேவன் எனக்காக பெரிய திட்டங்களை கொடுத்துருக்கிறார். இது நான் இப்படி ஒரு ஞானம் இல்லாத ஒரு காரியத்தினால இதை நான் உடைச்சி போட்டுடக்கூடாது. தேவன்கிட்ட கருத்தாக ஜெபிக்கிறான். 46வது அதிகாரம் முதல் வசனத்தில் யாக்கோபு ஜெபிக்கிறான் தேவனிடத்தில். அப்போ தேவன் அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஒருத்தரை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அல்லது நீங்களே செய்து விட்டு அங்கே ஏதாவது காரியங்கள் வந்துவிடும் பொழுது தேவன் மேலே நம்ம கசப்பாவிக்கிறோம், தேவன் என்னை கைவிட்டு விடுகிறான்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். இல்லை, இவன் யாக்கோபா இருந்தவன் இஸ்ரவேலாய் மாறினபடினால அன்றைக்கு இரவு தேவனிடத்தில் அவன் ஜெபிக்கிறான். கர்த்தாவே, நான் போகலாமா, எகிப்துக்கு போகலாமான்னு தேவன் தரிசனத்தில் சொல்கிறாரு, நீ போ. ஆமேன். நான் பெருக பண்ணுவேன் அந்த எகிப்தில். உன்னை நான் மறுபடியும் நான் கொண்டு வருவேன். உன்னுடைய மகன் யோசேப்பு உன்னை கண்ணை மூடுவான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் தேவனுக்கு அந்த 46வது அதிகாரத்தில் அவனுக்கு சொல்கிறாரு பாருங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு அவன் அங்கே புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. இஸ்ரவேலாக மாறினவர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, துணிச்சலாக திடுதிடுப்புன்னு அவங்க இஷ்டத்துக்கும் எனக்கு தோன்றுறது எனக்கு செஞ்சுன்னு சொல்லிட்டு காரியங்களை அவங்க செய்ய மாட்டாங்க. எல்லா இடத்தையும் தேவனிடத்தில் விசாரிப்பார்கள், தேவனிடத்தில் கன்சல்ட் பண்ணுவார்கள், தேவனுடைய வழிநடத்துதலுக்காக காத்து கொண்டு இருப்பாங்க. ஆமேன். தேவன் உங்களை சந்திப்பார். இந்த நாட்களில் தேவன் உங்களை சந்திப்பார். உங்களுடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களுக்காக தேவன் உங்களை சந்திப்பார். சரி, இப்போ எகிப்துக்கும் வந்துட்டார். எகிப்துக்கு வந்துட்ட பொழுது 130 வயசு ஆயிடுச்சு. யாக்கோபுக்கு எத்தனை? அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வந்தபோது பார்த்தீங்க இல்லையா? அப்போ 130 வயதாக ஆகிவிட்டது யாக்கோபுக்கு. அப்போ யோசேப்பு மகன் யோசேப்பு என்ன பண்ணுறான்? ஃபாரோன்கிட்ட போயிட்டு கொண்டு போய் அவனை போய் நிறுத்துறான். நிறுத்தின உடனே இவன் பழைய யாக்கோபாக இருந்தாக்க என்ன பண்ணியிருந்திருப்பான்? லாபான் கிட்ட போன பொழுது மாமனார் கிட்ட நிறைய மந்தம் இருக்குது, இவர்கிட்ட எப்படி சுரண்டலாம், என்ன தந்திரம் பண்ணலாம், என்ன தில்லுமுள்ளு பண்ணலாம், இப்படிலாம் யோசனை பண்ணி தான் எல்லாத்தையும் செஞ்சான் பாருங்க. ஆனால் இப்போது உலகத்திலேயே வல்லரசு நாடு, சூப்பர் பவர்ஃபுல் மேன் சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி இல்லையா? அமெரிக்கா தேசத்தை சொல்கிறோம், ட்ரம்ப்பை சொல்கிறோம். அந்த மாதிரி அன்றைக்கு எகிப்தும் ஃபாரோனும் அந்த மாதிரி பாருங்கள். அவன் கிட்ட போய்ட்டு அவனுடைய கோர்ட்டில் போய் இவன் நிற்கிறான்.
நிற்கும் பொழுது இவன் இன்னென்ன மாதிரிலாம் கணக்கு பண்ணியிருந்திருப்பான். அவன் யாக்கோபாக இருந்திருந்தாக்கா இன்னென்ன மாதிரிலாம் அவன் கணக்கு பண்ணியிருந்திருப்பான். ஆனால் 47வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். ஆசீர்வதிக்கிறவனாக மாறிவிட்டான். சுரண்டுகிறவனாக இல்லை, இப்போ இவன் கொடுக்கிறவனாக மாறிவிட்டான். ஆசீர்வதிக்கிறதுனாக்கா இவன் கொடுக்குறான் பாருங்க. இவன் பெரியவன், அதனால் இவன் ஆசீர்வதித்து அவனுக்கு கொடுக்குறான். யாருக்கு கொடுக்குறான்னாக்கா உலகத்திலேயே பவர்ஃபுல் மேன், உலகத்திலேயே பெரிய ரிச்சாக இருக்கிற மனுஷனுக்கு இவன் ஆசீர்வாதத்தை இவன் கொடுக்குறான். அவங்ககிட்ட போன மாத்திரத்தில் அவங்ககிட்ட இருந்து பேசி முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது 10வது வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி இவனுக்கு பெரிய ஒரு திட்டம் இருக்குது பாருங்க. ஏன்னு சொன்னாக்கா இந்த தேசத்தில் தான் என்னுடைய சந்ததி வாழப்போகிறது. இந்த பார்வோன் கிட்ட தான் அவன் விடுதலையாக என்னுடைய சந்ததி வெளியில் வரப்போகிறது. 400 வருஷம் கழித்து வரப்போகிறது. ஆகினால் நான் இப்போவே ஆசீர்வதித்து விடுகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க? உங்களுடைய பிள்ளைகள் எங்கே வளர்கிறாங்க? உங்கள் பிள்ளைகள் எங்கே படிக்கிறாங்க? அப்போ இந்த தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேலா நீங்கள் மாறி இருப்பீங்கன்னாக்கா நீங்கள் அப்படியாக நீங்கள் ஜெபிப்பீர்கள். பார்வோனாக இருந்தால் கூட நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. ஏன்னாக்கா இங்கே தான் உங்களுடைய குடும்பம் இருக்கிறது, இங்கே தான் உங்களுடைய சந்ததி பெருக போகிறது, இங்கே தான் உங்களுடைய பிள்ளைகள் வளரப்போகிறார்கள். இந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். தேவனோடு ஏற்பட்ட அந்த சந்திப்பு யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றிட்ட பிறகு அந்த மாற்றங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே தரிசனம் தான், பிறக்கத்துக்கு முன்னாடியே இருந்த தரிசனம் தான். முன்னாடி இவன் வந்து மாம்சீகமாக நிறைவேற்றத்துக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருந்தான். இப்போ இவனுடைய குணாதிசயங்கள் மாறுது பாருங்க. இவனுடைய இருதயத்தினுடைய பக்குவம் மாறுகிறது, பேச்சு மாறுகிறது இல்லையா? இவனுடைய தாழ்மை உடையவனாக மாறுகிறான். தேவனை முற்றிலுமாக சார்ந்து கொள்ளுகிறவனாக ஆகிறான். தேவனுடைய கிருபையை இவன் சார்ந்து கொள்ளுகிறவனாக இவன் ஆகுகிறான். இப்போ 147 வயசாயிடுச்சு. தேவனும் சொல்லியிருந்தார், நீ அங்கே போவ, உன்னுடைய மகன் யோசேப்பை தான் கண்ணை மூடுவான், நான் உன்னை வந்து மறுபடியும் கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன், நீ இங்கே தான் அடக்கம் பண்ணப்படுவேன்ட்டு தேவன் தான் இல்லைக்கு சொல்லி வச்சிருக்கிறார். 147 வயசுலேயும் இந்த தரிசனத்தை உடையவனாக இருக்கிறான். ஆமேன். நான் இந்த எகிப்தில் நான் அடக்கம் பண்ணப்படக்கூடாது, கானான் தேசத்தில் நான் அடக்கம் பண்ணணும். இப்போது அதுக்கு ஏதாவது மந்திரமாயம் பண்ணினில்லை, அதுக்கு ஏதாவது ஆளை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன்னு சொல்ல, யோசேப்பை கூப்பிட்டு அவங்கிட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்குறான். மகன்கிட்ட ஒரு தகப்பன் பேசுகிறார் பாருங்க. தகப்பன் 147 வயசாகுது. மகனை கூப்பிட்டு அவன் வந்து கேட்குறான், என் மேலே உனக்கு தயவு இருந்தா நீ என்னை வந்து இந்த தேசத்தில் புதைச்சிடாத, என்னை நீ வந்து எகிப்துக்கு கொண்டு. என்றைக்காவது பிள்ளைங்க கிட்ட அப்படி பேசியிருக்கீங்களா? ஸ்டில் தப்பிலே இல்லையா? என்னை விட்டுடாது, எனக்கு இந்த தயவு செய்கிறியா கொஞ்சம் ப்ளீஸ், தயவு செய்து இந்த காரியத்தை எனக்கு செய்வியா கேட்குறோமா? டாய் எடுறாத, அங்கே போயிடாத, அறிவு இருக்குது அவனுக்கு, புத்தி. இவன் பக்குவம் அடைஞ்ச மனுஷன் பாருங்க. யாக்கோபு இஸ்ரவேலாக மாறிட்டான். கேட்குறான், மகன் கேட்டுக்காரன் எனக்கு தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆமீன். அப்படி அவனை உள்ளான அந்த இருதயம் அவனுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த நாட்களில் தேவன் நமக்குள்ளாக அவர் உண்டு பண்ணுகிறார். ஏன்னு சொன்னாக்கா உங்களுக்காக தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செயல்பட விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கான பெரிய தரிசனங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கான பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இப்போ கடைசியான இந்த மாற்றம் 147 வயசாயிடுச்சு. இந்த கடைசி நேரத்தில் அவன் யோசேப்புடைய பிள்ளைகளே வர சொல்கிறான். அந்த வசனத்தை தான் எபிரேயர் 11:21 நம்ம வாசித்தோம். யாக்கோபு தன்னுடைய மரண காலத்தில் யோசேப்புடைய பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினால ஆசீர்வதித்து சும்மா அப்படி கூட்டி ஆசீர்வதிச்சில்லை, அவன் ஆசீர்வதித்ததில் விசுவாசம் வெளிப்பட்டு இருக்கிறதாம். ஆகையினால தான் இந்த தரிசனம் நிறைந்த ஒரு மனுஷனை அந்த அந்திய காலத்தில் இருக்கிற அந்த காரியத்தை எடுத்து எபிரேயர் 11:21 பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை பாருங்கள். அவன் வந்து யோசேப்புடைய 2 பிள்ளைகளையும் வர வச்சு அவனை ஆசீர்வதித்தான். அடுத்தது தன்னுடைய சொந்த 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ யோசேப்புடைய 2 பிள்ளைகளை கூட்டி இவன் ஆசீர்வதிக்கிறான். யோசேப்புடைய பிள்ளைகள் யார்? இவனுக்கு பேரன்கள். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இந்த 2 பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் ரூபன் சிமியோன் போல, இவர்களும் மனாசே எப்ராயிம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்ராயிம் மனாசேன்னு சொல்லிட்டு என்னுடைய பிள்ளைகளாக ஆகி விடுவார்கள் என்று சொல்லிட்டு. நம்ம யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க, எத்தனை கோத்திரங்கள் கொண்ட நம்ம என்ன சொல்லுவோம்? 12 கோத்திரம் தான் சொல்லுவோம். இல்லை 13 இல்லையா? 12 பிள்ளைகள். அதில் யோசேப்புடைய 2 பிள்ளைகள் இவனுடைய பிள்ளையாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா 13 பிள்ளை.
அப்படியாக யோசேப்பை ஆசீர்வதித்து அந்த 2 மடங்கு அந்த புத்திர பாகத்தை அங்கே கொடுக்குறான்னு பாருங்க. டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு கொடுக்குறான். ஆனால் அதில் பெரிய ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடோடு தரிசனம் நிறைந்த ஒரு மனுஷனாக அந்த காரியத்தை அவன் செய்கிறான் இல்லையா. பேர பிள்ளைகள் எடுத்து தன்னுடைய பிள்ளைகளாக சும்மா அவன் மாற்றிக்கொள்ளலை. இப்போ 13 பிள்ளைகளாக ஆகிவிட்டாங்க, 13 கோத்திரங்களாக ஆகிட்டாங்களா. இப்போ இவர்களெல்லாம் எகிப்தில் அடிமைகளாக ஆகி தேவன் தம்முடைய வல்லமையினால் இவர்களை எகிப்திலிருந்து ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால மீட்க போகிறார். எத்தனை பேருக்கு அந்த ஞாபகம் இருக்குது இல்லையா? அதுக்காக தேவன் என்ன பண்ணுகிறார்னாக்கா, தலைச்சன்கள் எல்லாம் எனக்கு சொந்தம்ட்டு தேவன் எடுக்க போகிறார். நான் உங்களை எகிப்தில் தலைச்சன்களை அழித்த பொழுது உங்களுடைய தலைச்சன்கள் சாகலை இல்லையா, அதுக்கு பதிலாக நான் உங்களில் தலைச்சன் பிள்ளைகளை நான் எனக்கென்று பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு பதிலாக ஒரு கோத்திரத்தை நான் எனக்குன்னு எடுத்துக்க போகிறேன். லேவி கோத்திரத்தை நான் எனக்காக எடுத்துக்கொள்ள போகிறேன். அப்போ மறுபடியும் அது 12 ஆக போகுது. எவ்வளோ ஞானம் பாருங்க. 147 வயசு மனுஷன் சாகர படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறான். என்ன மாதிரி தரிசனத்தை இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறான் பாருங்க. அதில் தேவன் இந்த ஜனங்களை சந்திப்பார், இவர்கள் இங்கிருந்து விடுதலை ஆக்குவார், ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால் அவர் மீட்பார், தம்முடைய குமாரனையே கொடுப்பார், அதில் தமக்கு ஊழியம் செய்வதற்காக லேவியை பிரித்தெடுத்துக் கொள்வார். அப்போ ஒரு கோத்திரம் குறைஞ்சிடும். அதனால் இப்போ 2 பிள்ளைகளை இதில் எடுத்து தன்னுடைய பிள்ளைகளாக அவன் சேர்த்து கொள்கிறான். 13 கோத்திரம். லேவி கோத்திரம் கர்த்தருக்குண்டு ஆயிட்ட பொழுது மறுபடியும் 12 கோத்திரமாக ஆகிவிட்டது. கரங்களை பலமாக தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. சரி, இப்போ யோசேப்புடைய 2 பிள்ளைகளை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். நான் சொன்னது போல அடுத்த அதிகாரத்தில் தான் தன்னுடைய சொந்த 12 பிள்ளைகளை கூப்பிட்டு இவன் ஆசீர்வதிக்க போகிறான். ஏன் யோசேப்புடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் அப்படி சொன்னாக்கா, எல்லாரும் போல ஆசீர்வதிச்சுட்டு போயிருக்கலாம், இவங்க வேணால் ஒரு கோத்திரமாக சேர்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் அவன் ஆசீர்வதிக்கிறானாக்கா, நல்ல கவனிங்க. இதில் நமக்கு பெரிய ஒரு பாடம், நமக்கு ரொம்ப இந்த யாக்கோபுடைய சம்பவம், அதுவும் இந்த காரியங்கள் இந்த தேசத்தில் வெளிநாட்டில் வந்திருக்கிற நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னாக்கா, யோசேப்பு 17 வயசுல எகிப்துக்கு வந்துட்டான். அங்கே தான் வளர்கிறான், அங்கே தான் வாழ்கிறான் இல்லையா. அடிமையாக இருந்தான், சிறைச்சாலையில் இருந்தான், ஃபாரோன் கிட்ட போனான், பிரதம மந்திரியாக ஆனான். அவனுக்கு ஃபாரோன் அங்கித்தி பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். அங்கே அந்த போத்திப்ரா அப்படிங்கிற அவங்க அந்த எகிப்து தேசத்து மதத்தினுடைய ஆசாரியனுடைய மகளையே பிடிச்சி யோசேப்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அவங்க பெற்ற 2 பிள்ளைகள் தான் மனாசேவன் எப்ராயிமும். மனாசே பெரியவன், எப்ராயிம் சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பிள்ளைகள் ஆபிரகாம் ஈசாக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது பாருங்கள். இவங்களுடைய கோத்திரம், இவங்களுடைய காரியங்கள் ஒன்றுமே தெரியாது. யோசேப்பு சொல்லி கொடுத்துருப்பார். ஏன்னா யோசேப்பு கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன். இருந்தாலும் அம்மா இந்த தேசத்து பெண்ணாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க, இங்கே தான் வாழ்கிறாங்க, இங்கே தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருகிறார்கள். இவர்கள் நம்முடைய முன்னோர்களுடைய தேவனாகிய இந்த வேதம் போதிக்கிற ஜீவனுள்ள தேவனை இவர்கள் அறியாமல் போய்விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களை கூட்டு இவன் ஆசீர்வதிக்கிறான். எவ்வளோ பெரிய தரிசனம் பாருங்கள், எவ்வளோ பெரிய கரிசனை உடையவனாக இருக்கிறான் பாருங்கள், எவ்வளோ பெரிய திட்டம் பாருங்கள். என்னுடைய சந்ததியில் இந்த 2 பிள்ளைகள் கூட இந்த எகிப்துக்கு சொந்தமாக ஆகிவிடக்கூடாது. அதனால் அவர்களை அவன் ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறான் திருப்பிக் கொள்ளுங்க. 48வது அதிகாரம் இப்போ 14வது வசனத்திலிருந்து, அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்தான். 15வது வசனத்தில் இருக்கிறான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்துனா யோசேப்புடைய அந்த 2 பிள்ளைகளை அவன் ஆசீர்வதிக்கிறான். என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும் 1, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் 2, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியிலே இவர்கள் மிகுதியாக பெருக கடவர்கள் என்றான். ஆமேன். என்ன சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறான்? ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனுடைய நாமத்தினால நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னாக்கா, இந்த ஆபிரகாம் இவர் விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தார் பாருங்க. அந்த இடத்துல இருந்து தான் தேவன் கற்பாறையிலிருந்து ஒரு பாறையை வெட்டி கொண்டு வந்தது போல இந்த ஆபிரகாமை இந்த ஜீவனுள்ள தேவன் சந்தித்து இந்த மெய் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள அவனை அங்கிருந்து பிரித்து கொண்டு வந்தவர். ஆமீன். பாவத்தில் இருந்தார் ஆபிரகாம், சாபத்தில் இருந்தார், பாரம்பரியத்தில் இருந்தார், விக்கிரக ஆராதனையில் இருந்தார், பொய் பக்தியில் இருந்தார். அங்கிருந்து தான் இந்த தேவன் ஆபிரகாமை பிரித்து எடுத்து
ஜீவனுள்ள தேவனாகிய தம்மை தொழுது கொள்ளும்படிக்காக அழைத்து கொண்டு வந்தாரே, அந்த தேவனுடைய நாமத்தினால இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த தேவனை பற்றி இந்த பிள்ளைகள் அறிஞ்சு கொள்ளணும். இந்த தேசத்தில் பிறந்து இந்த தேசத்து கலாச்சாரத்தில் வளர்ந்த இந்த பிள்ளைங்க இந்த கலாச்சாரத்தின்படி இந்த மத மார்க்கங்களின்படி தெய்வ பக்தியற்ற ஒரு வாழ்க்கையில் போயிடக்கூடாது. இந்த பிள்ளைகள் இந்த ஆபிரகாமின் தேவனை அறிஞ்சு கொள்ளணும். இந்த ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்டவர்? பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர், பொய் பக்தியிலிருந்து ரட்சிக்கிறவர், விக்கிரக ஆராதனையிலிருந்து ரட்சிக்கிறவர், இல்லையா மதங்கள் மார்க்கங்களிலிருந்து ரட்சிக்கிறவர், ரட்சித்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க செய்கிறவர் இந்த தேவன். இவர் ரட்சிக்கிற தேவன் சொல்லிட்டு மனாசேயை எப்பிராயீம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு அப்படியாக இவன் ஆசீர்வதிக்கிறான். ரெண்டாவது, என்னுடைய சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரிக்கிற தேவன். என்ன சொல்ல வருகிறான்? இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்னாக்கா வெறும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சிக்கிற தேவன் மட்டும் கிடையாது. என்னுடைய வாழ்நாளெல்லாம் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து என்னை போஷித்து என்னை பராமரித்து என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற தேவன், என்னை ஆதரிக்கிற தேவன். தேவன் பொருளாதாரத்துக்கு எதிரி கிடையாது பாருங்க. தேவன் ஐஸ்வர்யத்துக்கு எதிரி கிடையாது. ஏன்னா அவர் தான் அதை கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து வேதனையை கூட்டாத தேவன். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சொல்லி சொன்னாலே நீ அதை விட்டுடணும் இதை விட்டுடணும், நீ சன்னியாசியை மாதிரி ஆயிடணும், நீ ஒரு அழகான ஒரு கார் வச்சுன்னு கூடாது, அழகான ஒரு வீடு வச்சுன்னு கூடாது, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு கூட நீ போடக்கூடாது, நீ நல்லா சம்பாதிச்சு நீ சந்தோஷமாக நீ நல்லா ஆக்கி அரிச்சு கூட நீ சாப்பிட்டுடக்கூடாது, ஒரு ஹோட்டலுக்கு போய் நீ சாப்பிட்டுடக்கூடாது, ஏன்னா நீ கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை என்னமோ பணத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் எதிரியை மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்க. யாக்கோபு சொல்கிறான், இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? சின்னதிலிருந்து சிறு வயதிலிருந்து என்னை ஆதரித்து கொண்டு வருகிற தேவன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபட்டதில்லை. என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்தார். எனக்கு இந்த 2 பிள்ளைங்க எகிப்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே மயக்கம் வச்சு இவங்க இங்கேயே தங்கிடக்கூடாது, எகிப்தின் பொக்கிஷங்கள் மேலே இவங்க நம்பிக்கை வைத்து விடக்கூடாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நம்முடைய பெற்றோர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் யார் தெரியுமா? அவர் உன்னை ஆதரிக்கிற தேவன், உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன், உன்னை போஷிக்கிற தேவன். ஆகினால நீ உலகத்தை தேடி உலகத்தின் மேலே நீ நம்பிக்கை வைத்து எகிப்தின் ஐஸ்வர்யத்தின் மேலே நீ நம்பிக்கை வைக்க தேவையில்ல. இந்த தேவனை நீ உறுதியாக பிடிச்சாலே இவர் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், உனக்கு சம்பத்தை கொடுப்பார், உனக்கு பொருளாதாரத்தை கொடுப்பார், உனக்கு செழிப்பை அவர் கொடுப்பார், உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், மீதம் உன்னை எடுக்க வைக்கிற தேவன். ஆமேன். ஏன்னாக்கா ஈசாக்குடைய காலத்தில் அந்த பஞ்சம் வந்தது இல்லையா? 26வது அதிகாரம் ஆதியாகமத்தில். அப்போ யாக்கோபெல்லாம் சின்ன பிள்ளைங்க தெரியும். அப்பாவுடைய காலத்தில் பஞ்சம் வந்தபொழுது அப்பா இந்த ஆபிரகாமின் தேவன் மேலே தான் விசுவாசம் வைத்தார். அவர் சொன்னார், ஈசாக்கு நீ எகிப்துக்கு போவாத, இங்கேவே இருன்னு சொல்லி சொன்னார். கீழ்ப்படிஞ்சு எங்கள் அப்பா இருந்தார், ஈசாக்கு எங்கள் அப்பா இருந்தார். ஆமேன். அந்த பஞ்சத்தில் விதைச்சாரு, 100 மடங்கு எங்கள் அப்பா அறுவடை செய்தார். அந்த தேவன் என்னுடைய தேவன். இந்த தேவன் நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? இன்றைக்கு அறிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. பஞ்சத்தில் நீ ஓடிடாத, அந்த பஞ்சத்தில் 100 மடங்கு உனக்கு அறுவடை கொடுக்கிற தேவன் இந்த ஈசாக்கின் தேவன். ஆமேன். 3வது தன்னை வச்சு சொல்ல போகிறாரு. சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். எந்த சம்பவம் ஞாபகம் வருது? 32வது அதிகாரம் ஆதியாகமத்தில் இரவில் அந்த தூதனோடு கூட அவர் போராடினார் இல்லையா? அந்த சம்பவம் இப்போ யாக்கோபுக்கு ஞாபகம் வருது. ஆபிரகாமை சொல்லும்போது ரட்சிக்கிற தேவனாக சொல்கிறாரு, ஈசாக்கை சொல்லும்போது பஞ்சத்தில் போஷிக்கிற தேவன், ஆதரிக்கிற தேவனாக சொல்கிறாரு. இப்போ தன்னை குறித்து சொல்லும்பொழுது நான் யாக்கோபாக இருந்தேன் நான். ஆமேன். என்னை என் தேவன் சந்திச்சார், தூதனானவர் சந்திச்சார், என்னை இஸ்ரவேலாக மாற்றினார். ஏன்னு சொன்னாக்கா எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி காப்பாற்றுகிற தேவன் இவர். ரட்சிக்கிற தேவன் மாத்திரம் கிடையாது, உன்னை போஷிக்கிற தேவன் மாத்திரம் கிடையாது, நீ சந்திக்கக்கூடிய எல்லா தீமையிலிருந்தும் உன்னை காப்பாற்றுகிற தேவன் இவர். உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகாத தேவன் இவர். அந்த தீமைகளில் முதல் தீமை எது தெரியுமா? என்னுடைய மாம்சம் தான் அந்த தீமை. யாக்கோபு தான் என்னுடைய தீமை. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு 3 சத்துருக்கள் பாருங்க. உலகம் போராடுகிறது, பிசாசு போராடுகிறான், சொந்த மாம்சமே போராடுகிறது. என்னுடைய மாம்சத்தை அன்றைக்கு நான் ஜெபித்து என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன்னு சொல்லி போராடி அன்றைக்கி தான் என்னை யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றினார். அப்படிப்பட்ட தீமையிலிருந்து மாத்திரம் என்னை அவர் காப்பாற்றுகிறவர் கிடையாது. பிற்பாடு உலகத்திலிருந்து இவனுடைய சந்ததியை தான் உலகத்திலிருந்து காப்பாற்ற போகிறார் பாருங்க. எகிப்திலிருந்து காப்பாற்றுகிறார் இல்லையா? அது இப்போவே சொல்கிறான் இவன். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி காப்பாற்றுகிற தேவன்.
லாபான் வந்து சபிக்க வந்தபோது காப்பாற்றின தேவன், பிசாசு கிட்ட இருந்து காப்பாற்றுகிற தேவன், மந்திரவாதத்திலிருந்து காப்பாற்றுகிற தேவன், பில்லி சூனியத்திலிருந்து காப்பாற்றுகிற தேவன், ஏவல்களிலிருந்து காப்பாற்றுகிற தேவன், சாபங்களிலிருந்து காப்பாற்றுகிற தேவன், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி காப்பாற்றி என்னை பரம தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற தேவன் இவர். ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் சொன்னாக்கா அவர் ரட்சிக்கிறவர், அவர் போஷிக்கிறவர், எல்லா தீமைக்கும் விலக்கி என்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இவர் விடவே மாட்டார் பாருங்க. அந்த நாமத்தினால் அந்த பிள்ளைகளை அவன் ஆசீர்வதிக்கிறான். உங்களுடைய பிள்ளைகள் அந்த நாமத்தை அறிந்து வச்சுக்கிறாங்களா? ஆபிரகாமின் தேவனை அறிந்து வைத்திருக்கிறார்களா? ஈசாக்கின் தேவனை அறிந்து வைத்திருக்கிறார்களா? யாக்கோபின் தேவனை அறிந்து வைத்திருக்கிறார்களா? இல்லை பாஷா, என் பிள்ளைக்கு நான் நல்ல பிரியாணியாக செஞ்சு போடுறேன், நைக்கு அதிதாசு தான் போடுறது, எல்லாமே உடுத்துறது எல்லாமே நைக்கு அதிதாஸ் தான், படிக்கிறது எங்க அவ்வளோ பணம் கட்டி நான் ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறேன், அதில் வர ஒரு ஆமாம். பிள்ளைகள் இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு தான் அந்த பிள்ளைகளை வந்து சாகர மனுஷன் 147 வயசாகிறது, அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு திட்டம் இருக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு தரிசனம் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. 2 பிள்ளைகள் கூட இங்கேருந்து மிஸ் ஆகிடக்கூடாது. அவன் ஆசீர்வதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இவர்கள் ரட்சிக்கப்படணும். ஆமேன். இவருடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்தித்து இவர்களை போஷிக்கணும். இவர்களுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது. இவர்களை தீமை வராமல் இவர்களை பரம காணாமல் போய் இவர்களை சேர்க்க வேண்டும். அது வரைக்கும் இவர்களை தேவன் விட்டு விலகவும் கூடாது, கைவிடவும் கூடாது. இப்படி நாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததியை குறித்த கரிசனை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். தேவனை சார்ந்து தேவனால போஷிக்கப்படுகிறது ரொம்ப முக்கியம். 3வது, தேவன் தான் உங்களை எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி காப்பார். பணம் காக்காது, படிப்பு காக்காது, குடும்ப அந்தஸ்து காக்காது, பிரான்ஸ் தேசம் காக்காது. நம்ம நினச்சிட்டோம் ஊரில் இருக்கும்பொழுது, இந்தியா இலங்கையில் இருக்கும்போது பிரான்ஸுக்கு போயிட்டா போதும் என் வாழ்க்கை செட்டில் ஆனீங்களா? இல்லை. கல்யாணம் ஆயிட்டா நான் செட்டில், கல்யாணம் ஆனிச்சு செட்டில் ஆனீங்களா? இல்லை. வயிற்றில் ஒரே ஒரு புழு பூச்சி உண்டாக்கிட்டாக்க நான் செட்டில், அதுக்கு மேலே நான் கடவுள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு குழந்தைய மட்டும் கொடுத்துட்டா போதும் என் வாழ்க்கையே செட்டில், அதுக்கு மேலே நான் எதையும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க. குழந்தையும் பிறந்தது, செட்டில் ஆகிட்டீங்களா? செட்டில் ஆகலை பாருங்கள். நான் வந்து ஒரு வேலை கிடச்சிட்டா போதும். தேசத்துக்கு நம்ம எதுக்காக வந்தோம் சொல்கிறார் ஒருத்தர் மர்ஷியில், தம்பி தேசத்துக்கு எதுக்காக நீ வந்த? பழைக்கிற வேலையை போய் பார் தம்பி. அவர் சொல்கிறாரு, ஃப்ரான்ஸுக்கு எதுக்கு வந்தோமா? சம்பாதிக்க தான் வந்தோம். அப்படியே சரி, சம்பாதிச்ச செட்டில் ஆகிட்டியா? நீ செட்டில் ஆகலை பாருங்கள். வாழ்க்கை செட்டில் ஆகலை இல்லையா? ஒரு காரு வேணும்னா வாங்கினேன், ஒரு வீடு வேணும்னா நீ வாங்கின, ஒரு வேறு என்னமோ வேணும்னு சொல்ல நீ வாங்கிட்ட, செட்டில் ஆனியா? நீ செட்டில் ஆகலை. ஆமேன். இந்த ரட்சிக்கிற தேவன் உன்னுடைய இருதயத்தில் வர வேண்டும். அவர் வந்து உன்னை பாவத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும் பாருங்கள், சாபத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும் பாருங்கள். ஆமேன். நரக ஆக்கினிலிருந்து உன்னை ரட்சிக்க வேண்டும். அவருடைய இருதயத்தில் வரணும். அவர் நீ ஆராதிக்கிற மகளாக, அவருடைய சபையில் வந்து கூடி அவரை தொழுது கொள்ளுகிற மகளாக நீ இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். இந்த தேவன் ரட்சிக்கிற தேவன் மாத்திரம் கிடையாது, உன்னை போஷிக்கிற தேவன். அவர் உனக்கு என்ன தேவை இருக்கிறது அந்த தேவையை அவர் சந்திப்பார். உன்னுடைய அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியங்கள் உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். இந்த தேவனை நீ அறிந்து வைத்திருக்கிறியா? இல்லை வந்து எனக்கு ஒரு அற்புதம் வேணும், ஒரு நன்மை வேணுன்றதுக்காக நீ ஆண்டவரை தேடுகிறியா? இல்லை. இந்த சரி ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன், அந்த அற்புதம் நடந்துடுச்சு, வாழ்க்கையில் வேறு தேவையே இல்லையா? வேறு எந்த விதமான தேவையும் வராதா? வரும் பாருங்கள். நீங்கள் பூமியில் இருக்கிற வரைக்கும், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அந்த உங்களை ஆதரிக்கிற தேவன் உங்களுக்கு வேண்டும். 3வது, உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிற அந்த தேவன் உனக்கு வேண்டும். அவர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை கரத்தை பிடித்து அவர் நடத்துவார். அவர் உனக்குள்ளே வந்து உன்னையே ஆலயமாக மாற்றி அவர் உன்னை வழி நடத்துவார். உன்னை மாற்றுவார், உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், உன்னுடைய பாதையை மாற்றுவார், உன்னுடைய எண்ணங்களை மாற்றுவார், உன்னுடைய தரிசனங்களை அவர் மாற்றுவார். சரி, அப்போ அந்த பிள்ளைகளை கூட்டி இந்த விதமாக ஆஸ்வதிக்கிறேன்னா, இந்த எகிப்து கலாச்சாரத்தில் பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்படியாக ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஏன் அந்த பிள்ளையை மாற்றுறாரு இல்லையா? பெரியவன் மனாசே, எப்ராயிம் வந்து சின்னவன். ஆனால் என்ன பண்ணுறாரு, எப்ராயிம் மேலே வலது கை ஆசீர்வாதம் தான் பெரியதுன்னு சொல்லிட்டு, நம்ம புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. அப்போ லெஃப்ட் கையை வந்து பெரியவன் மேலே வைக்கிறாரு, ரைட்டு கையை வந்து சின்னவன் மேலே வைக்கிறாரு. ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிக்கிற தன்னுடைய கோத்திரமாக மாற்றிக்கொள்கிறாரு. ஓகே. இந்த பிள்ளைங்கள் இந்த எகிப்தில் கெட்டு போயிடக்கூடாது. ஓகே. ஏன் வந்து தலைப்பை மாற்றுறாரு? குடும்பத்தில் முதல்ல பிறந்தவங்களுக்குலாம் ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு பிறந்தாக்க நம்மளை தள்ளிடுவார் போல்,
செகண்டு தேர்டு தான் பிறந்திருந்தாக்கா கொஞ்சம் பரவாயில்ல. ஆண்டவர் எப்பவுமே ஃபஸ்ட்டை வந்து தள்ளி விட்டுறாரு. அதில் ஒரு அற்புதமான சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா அன்றைக்கி இருந்த சமுதாயத்தில் முதல் பிள்ளைக்கு தான் டபுள் மடங்கு. 12வது பிறந்தவனுக்குலாம் எப்படி இருக்கும்? எப்போ இந்த அண்ணங்காரன் சாவான், எப்போ இந்த சொத்து நமக்கு கிடைக்கும். இன்னும் அண்ணங்காரங்க மட்டும் நம்ம ப்ரியாரிட்டி காட்டுறாங்க, பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க. இவன் வெந்துக்குன்னு இருப்பான் பாருங்க, இல்லையா? இவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்னன்னு சொன்னாக்கா, நீ முதல்ல பிறந்தியோ குடும்பத்தில் கடைசியாக பிறந்தியோ, நீ படிச்சியோ நீ படிக்கலையோ, நீ ஏழையோ நீ பணக்காரனோ, உனக்கு திறமை இருக்குதா திறமை இல்லையா, ஆமென், நீ நல்லவனா கட்டவனான்றது கூட பிரச்சனை கிடையாது பாருங்க. தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் தள்ளப்பட்டவர்களை போல இருக்கிறீங்களா? உங்களை தான் ஆண்டவர் எடுக்கிறார். சமுதாயத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களை போல இருக்கிறீங்களா? உங்களை தான் தேவன் எடுக்கிறார். உங்களுக்கு எந்த ஒரு மெரிட்டும் இல்லைன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவன் உங்களை தான் தேவன் எடுக்கிறார். இந்த வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை தான் அவர் எடுக்கிறார். எடுத்து தம்முடைய கிருபையை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ இதில் சின்னவன் பெரியவன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், நீ பிரான்ஸில் இருக்கிறியா, இலங்கையில் இருக்கிறியா, இந்தியாவில் இருக்கிறியா, லண்டனில் இருக்கிறியா, அது பிரச்சனை கிடையாது. நீ அந்த கிருபையை அளிக்கிற இயேசு கிறிஸ்துவை நீ பிடித்து கொண்டால் நீ இருக்கிற இடத்துல உன்னை அவர் உயர்த்துவார். ஆமென். உன்னுடைய படிப்பு எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வச்சு உன்னை உயர்த்துவார். நீ படிச்சிருந்தாலும் ஆசீர்வதிப்பார், நீ படிப்பு கம்மியாக இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு திறமை இருந்தாலும் ஆசீர்வதிப்பார், உனக்கு திறமை இல்லாட்டாலும் ஆசீர்வதிப்பார். உனக்கு பணம் இருந்தாலும் ஆசீர்வதிப்பார், பணம் இல்லாமல் இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். ஆனால் யாரை ஆசீர்வதிப்பார்னாக்கா, அந்த தாழ்மையாக கிருபையை கேட்கிறவர்கள் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். நீங்கள் இன்றைக்கி தாழ்மைப்படுறீங்களா? தாழ்மை உள்ளவர்கள் தான் அந்த இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுவார்கள். தாழ்மை உள்ளவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த தாழ்மை உடையவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை தேடி வருவார்கள். அந்த தாழ்மை உடையவர்கள் தான் அவரையே சார்ந்து கொள்வார்கள். அதனால தான் அவர்களுக்கு நான் கிருபையை கொடுக்கிறேன்றார். சரி, முதல் பிறந்தவனை தள்ளிட்டு ரெண்டாவது பிறந்தவனை தான் எடுப்பார் அப்படின்னாக்கா, ஏன்னாக்கா அவன் வந்து ரொம்ப சமுதாயத்தில் ரொம்ப குறைஞ்சவன் மாதிரி காணப்படுறான், இவனுக்கு பெரிய ப்ரிவிலேஜ்லாம் எதுவும் கிடையாது, அதனால் வந்து இவனை தூக்குவோம். சரி, இவனை தூக்கிட்டார். இவனை தூக்கிட்டாக்கா இப்போ இவன் சின்னதாக ஆயிடுறானே. புரியுதா உங்களுக்கு? முதல் பிறந்தவன் சின்னதாகிடுறான், ரெண்டாவது பிறந்தவன் பெருசாகிடுறான் இல்லையா? அப்போ இது ஓகேவா தேவனுக்கு? கிடையாது, கிடையாது, அப்படி கிடையாது. விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, தாழ்மை உள்ளவர்கள் அத்தனை பெயருக்கும் கிருபையை தேவன் ஏராளம் தாராளமாக கொடுக்கிறதற்காகத்தான் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக உண்டாகக்கூடிய ரட்சிப்பு, அவர் மூலியமாக உண்டாகக்கூடிய பாவ மன்னிப்பு, அதன் மூலியமாக உலகமெங்கும் ரட்சிக்கப்பட போகிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய சந்ததி பலுகி பெருக போகிறது. இதையெல்லாம் அவன் இருதயத்தில் வைத்து கொண்டு தான் இந்த பிள்ளைகளை அவன் ஆசீர்வதித்தான். ஆமென். விசுவாசத்தினாலே யாக்கோபு யோசேப்புடைய பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதித்து அந்த மரண காலத்தில் அப்படியாக ஆசீர்வதித்து கோலின் முனையில் சாய்ந்து கொண்டு தேவனை தொழுது கொண்டானாம். ஆமென். கண்டுபிடிச்சிட்டான் இவன், என்னுடைய தில்லு முள்ளு கிடையாது, என்னுடைய தந்திரம் கிடையாது, என்னுடைய ஏமாற்று வழி கிடையாது, என்னுடைய சுத்துமத்து கிடையாது, பல வருஷங்கள் நான் அதில் எழுந்து போய்விட்டேன், இப்போ என்னுடைய பலத்தினால கிடையாது, இந்த கோல். ஆமென். அந்த கோல் முனையில் இப்படி சாய்ந்து கொண்டான பாருங்க. அந்த கோல் தேவனுடைய வார்த்தை, அந்த கோல் தேவனுடைய உடன்படிக்கை, அந்த கோல் கல்வாரி சிலுவைக்கு அடையாளம். அதன் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன், அந்த கிருபையை நான் சார்ந்து கொள்கிறேன். இப்போ கூட இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்க பழுகி போகிறத நான் பார்க்க போகிறது கிடையாது. இந்த தேசத்திலிருந்து இவங்க விடுதலையாக போகிறத நான் பார்க்க போகிறது கிடையாது. கானான் தேசத்தை இவங்க போய் சுதந்திரிக்க போகிறத நான் பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் நான் இப்பொழுதே விசுவாசத்தோடு இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எந்த அடிப்படையில் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாக்கா, இந்த கோலின் முனையில் நான் சாய்ந்து கொண்டு என் தேவனை நான் தொழுது கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை பார்த்துருக்கிறீங்களா? ஆமீன். அந்த அடுத்த 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சுட்டு கட்டில் மேலே காலை இப்படி மடக்கிக்கிட்டு அவன் ஜீவித்து போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? அம்மாவுடைய வயிற்றுலேருந்து வெளியில் வரும்பொழுது ஐயா என்ன பண்ணார்? எவனை பிடிச்சி இழுத்து விடலாம், இரு நீ கொஞ்சம் இரு நான் முந்திக்கிறேன் அப்படி சொல்லிட்டுலாம் நிறைய வேலையெல்லாம் பண்ணிட்டா இருப்பாருங்க. ஒரு 40 வருஷம் வரைக்கும், 40 வயசு வரைக்கும் பண்ணிட்டார் இந்த மாதிரி. இப்போ சாக போகிறான். கண்டுபிடிச்சிட்டான், இவன் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிட்டான். இந்த தேவன், ஆமேன், இவரை நம்பினா போதும், இவரை விசுவாசித்தால் போதும், யாக்கோபா இருந்தால் கூட பரவாயில்ல, இஸ்ரவேலாக அவனை மாற்றி விடுவார்.
இவருடைய கிருபையை நான் நம்புகிறேன். இப்போ நான் வந்து ஓடி திரிய தேவையில்லை, நான் தந்திரம் பண்ண தேவையில்லை, நான் தில்லு முள்ளு பண்ண தேவையில்லை, நான் எவனை இழுத்து விடலான்னு சொல்லிட்டு பார்க்க தேவையில்லை. தன்னுடைய 2 கால்களையும் மடக்கி கொண்டு அப்படியே கர்த்தருக்குள்ளாக ஜீவித்து போனான். அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்க. 147 வருஷத்து வாழ்க்கை ஒரே வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த யாக்கோபு யார் தெரியுமா? நான் தான் அந்த யாக்கோபு. ஆமேன். அந்த யாக்கோபு யார் தெரியுமா? நீங்கள் தான் அந்த யாக்கோபு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த உலக பிரகாரமான நன்மைகளுக்கு அடுத்த தரிசனங்கள் ஓகே, தேவன் அதை நிச்சயமாக செய்கிறார். ஆனால் இப்படி உன்னதமான தரிசனங்கள், என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளே வரணும், இந்த சுபாவம் மாறணும், இந்த கீழ்ப்படியாத இந்த பிள்ளை இது வந்து மாறணும், நாங்கள் வந்து சுவிசேஷ காரியங்களை செய்து கிறிஸ்து இயேசுடைய சந்ததியை பழுகி பெருகிற அந்த காரியத்தில் நானும் ஒரு கரம் கொடுக்கணும், நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்த வேண்டும், என்னுடைய சந்ததியாக நாங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அந்த கானான் தேசத்தை நான் சுதந்தரிக்க வேண்டும், பரம கானானை நான் சுதந்தரிக்க வேண்டும். சும்மா வயிற்று வலிக்கும் தலைவலிக்கும் மாத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிடையாது. இல்லை, அவர் ரட்சிக்கிற தேவன், அவர் போஷிக்கிற தேவன், எல்லா தீமைக்கும் உங்களை நீங்களாக்கி பரம ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற தேவன் அவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக.